Tango, numbers and sequences, exercise 2.1, first sum. Okay, va? Example sums and introduction பார்த்திருப்போம். So, இதனோட introduction இந்த concept எந்த concept based sums வருது? Fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmetic அப்படிங்கிறது என்னது? Each and every composite number can be expressed as product of power of primes. கரெக்டா? ஒரு நம்பரை factorization பண்றது, அதுவும் prime factorization பண்றது பத்தி நம்ம பார்த்திருப்போம். So, first question பாருங்கம்மா. For what values of natural number n? For what values of natural number n? 4 power n can end with the digit 6. So, first natural number அப்படின்றது what does it denote ma? n equals 1, 2, 3. இந்த combinations நம்ம எடுக்க முடியும். We can't start from 0 because they have mentioned that it is a natural number. நீங்க 0 அப்ப எடுக்க கூடாது. ஏன் 0 எடுக்காம நேச்சுரல் நம்பர்னு கொடுக்குறாங்க? எக்ஸாம்பிளே நம்ம இந்த மாதிரி பார்த்திருப்போம். பிகாஸ் n 0 ஆயிட்டா இங்க பேஸ் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, a to the power 0 will be equal to 1. கரெக்டாடா? சோ அதனால நம்ம 0 எடுக்க வேண்டாம். Instead we start from 1 because they have mentioned that it is a natural number. இதுல 4 power n can end with the digit 6. So இதுல எந்தெந்த காம்பினேஷன்ஸ்க்கு இந்த n க்கு what are the possible values when substituted? The final answer should end with the digit 6. Ones placeல உங்களுக்கு எந்த டிஜிட்டா இருக்கணும்? 6 அப்படின்ற டிஜிட் இருக்கு. புரியுதா? So 4 power n அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 4 power 1 அப்படின்னா என்னது? 4 ஒரு டைம் தான் இருக்குது. 4 power 2 what does it denote? 4 into 4. The number 4 is multiplied 2 times. கரெக்டா? அடுத்தது 4 power 3 என்னது? The number 4 is multiplied 3 times. அதுதான் வந்து நம்ம இப்படி பவர்ல ரெப்ரசென்ட் பண்றோம். சோ இப்போ இதனோட ஆன்சர் 4 தான். சோ இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து பாருங்க 4 4s are 16. அடுத்து 4 4s are 16, 16 4s are 64. So 4 cube ஓட வேல்யூ 64. இது மாதிரி 4 to the power 4, 4 to the power 5 and etc. till 4 to the power n. n வந்து எக்ஸெட்ரான்றதை டினோட் பண்றதுக்கு லைக் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். சோ இதுதான் அளவுன்னு நம்ம நிறுத்தாம அப்படியே இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கிறது. So இங்க நீங்க என்ன வேல்யூஸ் வேணாலும் 4 power 116, 4 power 1024, இந்த 4 1024 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர்ல நமக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல 6 அப்படின்ற இந்த டிஜிட்ல எண்ட் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப பாருங்கம்மா, இதுல சொல்லலாம் ஓகே n வேல்யூ வந்து 2, n வேல்யூ 2 அப்படின்னா நமக்கு 6ல எண்ட் ஆகுது. மேக்ஸிமம் போனா நீங்க இந்த 4க்கு செக் பண்ணலாம். கரெக்டாடா? அடுத்தது 6 8 இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கெல்லாம் 5 6 7 8 இதுக்கெல்லாம் எப்படி செக் பண்றது? உட்கார்ந்து ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. கரெக்டா? இதுக்கு நம்ம பாத்திரலாம் n equals 2. இந்த n வந்து 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா my value ends with 6. கரெக்டா? சோ அப்ப n equals 2 னு ஒரு வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ரிமைனிங் இந்த 3 4 5 6 7 8 9 அதுக்கெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா we'll go for fundamental theorem of arithmetic, which means we have to do prime factorization for the number 4. We have to do prime factorization for the number 4. So, இங்க எடுத்துக்கலாமாமா 4. What is the prime factor that I'm going to choose? 2. 2 2s are 4. Again 2. 2 1 is 2. So, 4 oda prime factorization என்ன? 2 into 2. Correct தாங்க? So, 2 into 2 அப்படின்றப்ப it is 2 to the power 2. சரியா? இந்த factor வந்து 2 இருக்கிறதுனால நமக்கு என்னடா? Prime factor 2 அப்படின்றதுனால இந்த 4 to the power n ஓட ஆன்சர்ஸ் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? will be an even number. will be an even number. So இது ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்திருப்போம் இது பேஸ்ல. So 6 power n ல பார்த்திருப்பீங்க. நம்ம இப்ப பார்க்க போறது 4 power n. ஏன் நான் இதுவும் ஈவன் நம்பரா தான் இருக்குன்றேன்? இப்போ இந்த 4 வந்து நீங்க 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. So 4 power 3 எடுக்கிறீங்க அப்படின்னா 4 into 4 into 4. So 4 into 4 into 4 ல உங்களுக்கு என்னது? இது again 2 2 2 ன்னு ஸ்ப்ளிட் ஆகும். கரெக்ட்டா இல்ல? இந்த 4 again இதனுடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 2. இந்த 4 அடுத்து 2 into 2. இந்த 4 க்கு 2 into 2 அப்படினு பண்ணுவீங்க. Any number when multiplied with 2 will become an even number. அது நமக்கு தெரிஞ்சது. கரெக்ட்டா? உங்களுக்கு 2 டேபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 multiples of 2 எல்லாமே எப்படி இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ அந்த கான்செப்ட் நமக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு n என்னவா இருக்கலாம்? n விட நமக்கு இதனுடைய ஆன்சர்ஸ் எந்த டிஜிட்ல முடியும் அப்படின்னா 0 2 4 6 8. சோ ஈவனா தான் இருக்கும். நமக்கு 4 power n ஓட வேல்யூ எப்படி இருக்கும்டா தங்கம்? ஈவனா தான் இருக்கும். because it is even because it ends with the digits
0, 2, 4, 6, 8. So 4 cube இருந்தாலும் சரி, இல்ல 4 to the power 5, 4 to the power 64, 4 to the power 73, இது எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல n வந்து it can be any number. பட் அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா it will be an even number. ஓகேவா? இப்போ இந்த ஈவன் நம்பர்ல நமக்கு எந்த டிஜிட் தேவை அப்படின்னா 6 அப்படின்ற டிஜிட்ல எண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. 4 பவர் n அப்படின்னா நமக்கு என்னது 0, 2, 4, 6, 8 எந்த டிஜிட்ஸ் வேணாலும் எண்ட் ஆகலாம். ஜெனரலா நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறோம். It can end with any digit 0, 2, 4, 6, 8 ன்னு சொல்றோம். But what they have asked, இந்த 4 power n can end with the digit 6 அப்படின்றதுக்கான possibilities. So when n value வந்து என்னவா இருந்தா what will be the value of n if the digit ends with 6 அப்படின்னு கேக்குறாங்க. So நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம்டா. இந்த ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் படிக்கிறப்ப நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். So நான் அதை இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. If a number ends with 4 or 6, if a number ends with 4 or 6, its square ends with 6. Its square ends with 6. அதாவது ஒரு நம்பர் நீங்க 4ல எண்ட் ஆகக்கூடிய நம்பரா எடுத்தீங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் எப்படி இருக்கும்? It ends with 6 அப்படின்னு பாக்குறோம். இப்ப பாருங்க நம்ம இங்க 4 power 1, 4 power 2, 4 power 3, 4 power 4, 4 power 5, 4 power 6, 4 power 7, 4 power 8 வரைக்கும் நான் இப்ப எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. உங்க எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் எழுதுறேன்னா அதுக்கப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ இது 4, ஓகேவா? இப்போ இது பிரச்சனை இல்ல. It ends with the digit 4. 4 power 1 ஓட வேல்யூ it ends with the digit. So இது நமக்கு என்னது? It is not included. ஏன்னா நமக்கு வந்து it ends with the digit 6 தான் நம்ம இப்ப பார்க்கணும். சோ அடுத்தது என்ன பண்ணலாம்? 4 power 2. 4 power 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 16. So அது வந்து it ends with the digit 6. So இது வந்து okay, included. So when n value வந்து 2 ஆ இருந்துச்சு அப்படின்னா it ends with the digit 6. அடுத்தது பார்த்தோம் 4 into 4 into 4. இதனுடைய வேல்யூ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா you can do. இல்ல அப்படின்னா நான் சொன்ன பத்தியா இங்க ஒரு கான்செப்ட், இந்த ஸ்கொயர் கான்செப்ட் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் பேஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இது பாருங்க. when a number ending with 4 is squared, அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ எதுல எண்ட் ஆகும்னு பாக்குறோம் 6. சோ அந்த கான்செப்ட் வந்து டாலி ஆகுதா இங்க? அடுத்தது பாருங்க. if a natural number ends with 0, 1, 4, நமக்கு மத்ததெல்லாம் விடுங்க. if it ends with 4, its cube also ends with 4 respectively. 0 னா 0ல முடியும், 1 னா 1ல எண்ட் ஆகும், 4 னா 4ல தான். சோ பாருங்க 4 அப்படின்னு எண்ட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம கியூப் பண்றோம். சோ அந்த கியூபோட ஆன்சர் உங்களுக்கு எதுல தான் தங்க இருக்குது? 4ல தான் இருக்கு. பட் நமக்கு இங்க என்னது 6ல முடியிற நம்பர் தான் வேணும். சோ இந்த இதுவும் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? அடுத்தது 4 power 4 இருக்குதா? இத நம்ம என்ன பண்ணலாமா? 4 power 2 into 4 power 2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அதாவது 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆக வேண்டியது நான் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். ஓகேவா தங்கம்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு நம்பரை இந்த 4ல முடியக்கூடிய நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணா அதனுடைய டிஜிட் எதுல தான் எண்ட் ஆகும்? 6ல தான் எண்ட் ஆகும். சோ இதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்கும்? நான் ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் சொல்றேன், ஆன்சர் சொல்ல கிடையாது. சரியா? சோ இந்த 4 ஸ்கொயரோட ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்கும்? 6. இந்த 4 ஸ்கொயரோட ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்கும்? 6. again இந்த ரெண்டு ஒன்ஸ் பிளேஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 6 are 36. சோ அதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் உங்களுக்கு என்னதா? 6 தான். So this is included. கரெக்ட்டா இல்லையா? So 4 power 4 அப்படின்னு வரப்ப அதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் என்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, 6ல தான். தங்க நான் இத எப்படி சொல்றேன்னு புரியுதா? 4 to the power 4 அப்படின்னா 4 into 4 into 4 into 4. 4 டைம்ஸ் இங்க மல்டிப்ளை ஆகுது. நான் என்ன பண்றேன்? இத 2 டைம்ஸா ஸ்ப்ளிட் பண்றேன். அப்ப 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர் ஸ்ப்ளிட் பண்றேன். எனி நம்பர் வித் the ones place digit 4 அத ஸ்கொயர் பண்றப்ப நம்மள அதனுடைய ஆன்சர் எப்படி முடியும் நமக்கு தெரியும்? it squares end with 6. கரெக்ட்டா? அப்ப நம்ம இங்க 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ 4 4s are 16 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேணா ஃபுல்லா கூட எழுதிக்கோங்க. பட் ஒன்ஸ் பிளேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னா அதுவும் என்னது 16. it ஒன்ஸ் பிளேஸ் வந்து 6ல தான் இருக்கும். இப்போ இத ரெண்டையும் நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கனாலும் தெரியும். அதனுடைய ஆன்சர் ஒன்ஸ் பிளேஸ் 6 தான் எண்ட் ஆகும். இருந்தாலும் பாருங்க 6 6 are என்னடா 36. அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல 6 எழுதுவீங்க. அடுத்தது 3 ரிமைண்டர் வச்சு சம் ப்ரோசீட் பண்ணுவீங்க. 6 6 are so ஃபைனல் ஆன்சர் எதுல வருது பாரு? ends with the digit 6. அப்போ இது வந்து நமக்கு ஓகே. கரெக்ட்டா? அடுத்தது பார்த்தோம் 4 power 5. 4 power 5 நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா 4 power 3 into 4 power 2. எப்படி மேம் இந்த காம்பினேஷன் தான் ஸ்ப்ளிட் பண்ணுமானா கிடையாதுடா. நீங்க 4 power 4 into 4 power 1 அப்படின்னு கூட எடுக்கலாம். ஓகேவா? சோ நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4 power 5 னா இங்க 5 டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். I split it up as 3 times and 2 times. ஓகேவா?
இப்போ a number ending with 4 when cubed அதனுடைய ones digit என்னவா இருக்கும் நமக்கு 4 கரெக்டா இல்லையா a number ending with 4 when cubed cube பண்றப்ப அதே digit தான் 4 அப்படின்னா 4 தான் நமக்கு கிடைக்கும் so 4 cube ஓட ones place என்னவா இருக்கும் 4 4 cube ஓட ones place என்னடா 4 ஆ இருக்கும் 4 square ஓட ones place நமக்கு என்ன கிடைக்கும் 6 4 square ஓட ones place என்னடா தங்கம் 6 so 4 ஆல முடியற நம்ம ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 கியூப் பண்ணீங்கன்னா 4 தான் சோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் ஓகேவா because ends with the digit தான் நமக்கு இங்க ப்ரூஃப் இப்போ 4 6 ஆர் என்ன 24 பட் 24 ல again ஒன்ஸ் பிளேஸ் என்னதுடா 4 அப்ப இது ends with 4 கரெக்ட்டா this ends with 4 so this is not included ஓகேவாமா புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு இப்போ இத செக் பண்ணி பாருங்க 4 கியூப் ஓட வேல்யூ என்ன 64 4 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன 16 பாருங்க கரெக்ட்டா 4 ல எண்ட் ஆகுது இது 6 ல எண்ட் ஆகுது ஸ்கொயர் அப்படின்றப்ப 6 ல எண்ட் ஆகும் கியூப் அப்படின்றப்ப 4 ல எண்ட் ஆகும் சோ 6 4 சார் என்ன 24 4 ரிமைனிங் 2 வச்சு சம் ப்ரோசீட் பண்ணுவீங்க பட் நமக்கு என்ன தேவை ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் தேவை 4 பட் இட் இஸ் நாட் நீடட் அடுத்தது again 4 power 6 க்கு செக் பண்ணலாமா தங்கம் என்னது 4 power 6 ல நீங்க என்ன பண்ணலாம் 4 power 3 into 4 power 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம் எப்படி 4 6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கும் சோ 6 டைம்ஸ்ல நான் 3 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் சோ கியூப் அப்படினா அதனுடைய ஆன்சர் எதுல எண்ட் ஆகும் 4 ல தான் எண்ட் ஆகும் when the number ending with 4 is cubed its answer also ends with 4 புரியுதாடா அடுத்து இங்கேயும் அதேதான் சோ இங்கேயும் 4 தான் இப்ப 4 4s ஆர் என்ன இது ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் full answer கிடையாது because 4 cube into 4 cube னா உங்களுக்கு என்னது 64 into 64 நான் ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் உங்களுக்கு இங்க எடுக்கிறேன் ஓகேவா 4 4s ஆர் என்ன 16 so 6 ரிமைண்டர் 1 எழுதுவீங்க பட் நோ ப்ராப்ளம் ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் நமக்கு தேவை so இது என்னது this is also included அப்ப when n equals 6 நமக்கு ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்கும் 6 ஆ இருக்கும் ஓகேவா அடுத்து 7 க்கு செக் பண்ணலாமாமா 7 அப்படினா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 4 power 4 into 4 power 3 பாருங்க நான் காம்பினேஷன்ஸ் அப்படியே சின்னதா பெருசாக்கிட்டே போறேன் இங்க வந்து 4 power 4 க்கு நமக்கு ஆன்சர் எதுல எண்ட் ஆகுது 6 ல எண்ட் ஆகுது கரெக்ட்டா தங்கம் சோ இங்க பாருங்க 6 ன்னு எழுதிக்கிறேன் இங்க பாரு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டதனால நான் 4 power 4 into 4 power 3 ஸ்ப்ளிட் பண்றேன் 7 டைம்ஸ் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் 4 plus 3 டைம்ஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் சோ 4 power 4 4 power 3 ஸ்ப்ளிட் பண்றேன் 4 power 4 ஓட ஆன்சர் என்ன பாத்துறோம் நம்ம இங்க 6 கரெக்ட்டா சோ 6 அப்படிங்கற ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் எடுத்துக்கறீங்க 4 power 3 ஓடது எப்படி எண்ட் ஆகும் 4 power 3 னா 4 கியூப் ஆகுதுன்னு அர்த்தம் கியூப் அப்படினா அதே டிஜிட் தான் into 4 சரியா அப்ப 6 4s ஆர் என்ன 24 6 4s ஆர் என்ன தங்கம் 24 அப்ப 4 in ones place நமக்கு இது இன்க்ளூட் ஆகுமா ஆகாது ஏன் இன்க்ளூட் ஆகாது நம்மளோட क्वेश्चन என்னது தங்கம் ends with the digit 6 தான் பார்க்கறோம் ends with the digit 6 அது மட்டும் தான் நம்ம பார்க்கறோம் எது எதெல்லாம் வரும்னு சோ இது நமக்கு தேவையில்லை அடுத்து பாருமா 4 power 8 4 power 8 னா 4 4 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாமா இந்த 8 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் 4 times plus 4 times 4 times plus 4 times சரியா சோ அடுத்து என்னது 4 power 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா 4 power 4 அப்படினா எந்த டிஜிட்ல எண்ட் ஆகும் 6 ல எண்ட் ஆகும் and again 4 power 4 சோ இதனுடைய ஒன்ஸ் பிளேஸும் 6 ல தான் இருக்கும் சோ ஒன்ஸ் பிளேஸையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 6 6 are 36 சோ ஃபைனல் ஆன்சர் என்னது 6 ல எண்ட் ஆகும் சோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க இப்போ நான் பண்ண போறதுல 9 and 10 நீங்க செக் பண்ணி பாருங்க தங்க ஓகேவா சோ இதுல இருந்தே நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துறலாம் என்னன்னு பாருங்க n ஓட வேல்யூ 2 4 6 8 இந்த 2 4 6 8 ல என்ன ஞாபகம் வருது பார்த்தோனே ஈவன் நம்பர் 2 4 6 8 அப்படின்றது என்னமா ஈவன் டிஜிட்ஸ் கரெக்ட்டா சோ உங்களுக்கு இந்த n ஓட வேல்யூ when n is even when n is even 4 power n ஓட வேல்யூ will end with the digit 6 4 power n will end with the digit 6 ஓகேவாடா so ones placeல 6 அப்படின்ற digit வரும் ஓகேவா when will you get the digit 6 in ones place when your n value இந்த 4 powerல n இருக்கக்கூடிய n value even number இருந்தா when it is an even number the 4 power n final answer will end with the digit 6 so அதை வெரிஃபை பண்றதுக்கு பாருங்க 4 power 2 ஓட ஆன்சர் 16 ones placeல 6 இருக்கு 4 power 4 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் 256 பட் நம்ம அவ்வளவு பெரிய ஆன்சர்ல எடுத்து வெரிஃபை பண்ணல just we have taken the ones place கரெக்ட்டா அத வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்
4 பவர் 4 நான் என்ன பண்றது 4 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர்னு பண்றேன். அப்புறம் ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி கியூப் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேன். ஒரு நம்பர் 4ல முடியிற நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா அதனுடைய ஆன்சர் எதுல இருக்கும் 6ல எண்ட் ஆகும். சோ அந்த கான்செப்ட்ல 6 into 6 கிடைக்குது. 6 into 6 is 36. So again ones place as 6. கரெக்டா? அடுத்தது 4 power 6ல பார்த்தோம் அப்படின்னா again the place ends with 6. கரெக்டா? 4 power 8ல ones place ends with 6. So 6 அப்படின்னு எப்ப நம்ம கம்ப்ளீட் ஆகுது when n is even number. ஓகேவா? when n is odd நமக்கு என்ன டிஜிட்ல end ஆகுது 4. when n is odd it ends with the digit 4. தெரியுதா? பாருங்க 4 power 1 அப்படின்னா 4. 4 power 3 அப்படின்னா 4. 4 power 5 அப்படின்னா 4. 4 power 7 அப்படின்னா 4. You check for 9 and 10. ஓகேவா? 9 அப்படின்றத oddக்கு செக் பண்ணி பாருங்க. 10 அப்படின்றத evenக்கு செக் பண்ணி பாருங்க. கரெக்டாடா? So oddல வந்துச்சு n value அப்படின்னா the digit will end with answer will end with the digit 4. Even அப்படின்னா the answer will end with the digit 6. கரெக்டா? நமக்கு இங்க என்ன தேவை? It ends with the digit 6 தான் தேவை. So what is the conclusion that you are going to give? When n is even, 4 power n will end with the digit 6. So what are the possible combinations? 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி even number எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் with the ends with the digit 6. ஓகேவா தங்கம்? So கமா போட்டுக்கோங்க நீங்க. n can be 2, 4, 6, 8, 10 அதுக்கப்புறம் கமா etc. even numbers. It should be even numbers. அவ்வளவுதான் தங்கம் கான்செப்ட். ஓகேவா? This is your answer. சோ இது உங்க வெரிஃபிகேஷனுக்காகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் தான் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி பண்ணிருக்கேன். சோ இது புரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் டைரக்டா இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஓகேவா? நடுவுல கூட நீங்க சூஸ் பண்ணலாம். எனி நம்பர் நீங்க சூஸ் பண்ணலாம். 4 power 24ன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. என்னமா 4 power 24ன்னு எடுக்கிறேன். இந்த 24 நீங்க எவ்வளவு டைம்ஸா ஸ்ப்ளிட் பண்ண முடியுதோ பண்ணுங்க தங்கம். சோ 4 அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா 4 power 4 into 4 power 4 into 4 power 4 into 4 power 4 4 8 12 16 20 24. ஓகேவா? இந்த 24 டைம்ஸ் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேமா பாருங்க. 4 plus 4 plus 4 plus 4 plus ன்னு சொல்லி ஒரு 6 டைம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இப்போ 4 power 4 ஓட ஆன்சர் நமக்கு எதுல எண்ட் ஆகும் தெரியும். என்னது 6ல எண்ட் ஆகும். சோ இதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் எல்லாத்தோட ஒன்ஸ் பிளேஸ் உங்களுக்கு என்ன வரும் 6 6 ன்னு வரும். சோ 6 6 are 36. அப்புறம் 36 into 6 216. So 6 power என்னோட வேல்யூ எப்போதுமே எதுல தான் முடியும் 216. அதாவது 6ல தான் முடியும். கரெக்டா? 216 சொல்றேன் பாருங்க. 6ல தான் எண்ட் ஆகும். சோ நம்ம என்ன சொல்லலாம் இங்க எல்லாமே 6 6 6ன்னு வருது. சோ ஒன்ஸ் பிளேஸ் எல்லாமே அப்படி 6 வரப்ப நமக்கு என்ன 6 பவர் என்னோட வேல்யூ 6ல தான் எண்ட் ஆகும். சோ என்னது 4 power 24. அப்ப இந்த 24 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். n equals 24. ஈவன் நம்பரா எடுக்கிறப்ப again எனக்கு ஒன்ஸ் பிளேஸ் என்ன கிடைக்குது 6 அப்படின்றது தான் கிடைக்குது. புரியுதாடா? ஏன்னா 6 into 6 36 தான். 6 into 6 36. 6 into 6 36. So 36 into 36 into 36ல again நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்ஸ் பிளேஸ் எடுப்பீங்க. 6 into 6 into 6 இருக்கும். again 6 into 6 36. 36 into 6ன்றப்ப ஒன்ஸ் பிளேஸ் என்னது 6 into 6. So again 6 6 6னே தான் வரும். நீங்க அவ்வளவுலாம் வெரிஃபை பண்ண தேவையில்ல. இங்க ரிப்பீட்டடா 6 ன்னு வருது அப்படின்னா 6 to the power n will always end with the digit 6. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட. சரியா? அப்ப உங்களோட ஃபைனல் ஆன்சர் 6 ஒன்ஸ் பிளேஸ் எப்படி இருக்கும் 6ல தான் எண்ட் ஆகும். சோ வெரிஃபை கூட பண்ணி பாத்துக்கோங்க. இதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க கொடுங்கடா. கொடுத்துட்டு இந்த ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். when n equals even the 4 power n will end with the digit 6. when n equals odd 4 power n will end with the digit 4. சோ இந்த क्वेश्चनே உங்களுக்கு கிரியேட்டிவா இந்த இடத்துல digit 4 அப்படினு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் டக்குன்னு n will be odd அப்படினு கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த 2 டிஜிட்ஸ்ல தான் ஆன்சர் வரும். 4 பவரோட n ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி வரும் either it ends with 4 or 6. ஓகேவாட தங்கம்? சோ அப்ப உங்களுக்கு n வந்து ஆடா இருந்தா 4ல முடியும். n ஈவனா இருந்தா 6ல எண்ட் ஆகும் அப்படினு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா தங்கம்? சோ கிரியேட்டிவ் क्वेश्चनல இது 4 ன்னு கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் தானே? அவ்வளவுதானே? ஈஸி தானே? சரி தங்கம், थैंक यू. சோ பாப்பு அடுத்த சம் கவனிடா. செகண்ட் சம் எக்சர்சைஸ் 2.2ல if m n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5 அப்படின்னு கேக்குறாங்க. சரியாடா? சோ இப்ப பாருங்க m and n are natural numbers. அப்போ இங்க கொடுத்திருக்கிற 2 power n into 5 power m இதுல m and n values can be substituted from 1 2 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகணும். 0 சப்ஸ்டிடியூட் பண்ண கூடாது. ஓகேவாடா? because anything to the power 0 will be equal to 1. so இந்த ends in digit 5 ends in digit 4 இப்படிலாம் क्वेश्चन கேக்குறாங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ அதனால தான் அவங்க நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா?
So இப்ப இதுல what values of m does 2 power n into 5 power m ன்னு கேக்குறாங்க. இப்ப நல்லா பாருடா இதுல 2 into 5 suppose நல்லா கவனிச்சுக்கோ if the powers are same, if the powers are same, exponents வந்து சேமா இருந்துச்சுன்னா, for example 2 power m into 5 power m அப்படின்னா the powers exponents are same, so the base can be multiplied. Base multiply பண்ணா என்ன ஆகும்? 2 5s are 10, so 10 power m. ஓகேவா? 10 நீங்க எத்தனை டைம்ஸ் இந்த m வேல்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம், 1 2 3 4 5 6 அப்படின்னா 10 how many times it is multiplied, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? ஜீரோஸ் தான் இங்க ஆட் ஆயிட்டே போகுமே தவிர டிஜிட் மாறாது. சோ அப்ப 10 power m அப்படின்னு வரப்ப it always ends with the digit 0 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 power n into 5 power m. அப்போ எக்ஸ்போனன்ட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவாமா? சோ அப்ப நம்ம ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ஆச்சு பண்ணி பார்க்கணும் whether it ends with 5 or not அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் கான்செப்ட். நம்ம ப்ரீவியஸ் பார்த்த சம்ஸ்ல any number multiplied with 2 will give an even numberன்னு பார்த்துட்டோம். ஆமாவா? சோ அதுல இருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம், we can conclude that it cannot end with the digit 5. so இது ஒரு proof. any number multiplied with 2 will give an even number. so அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், it will not end with the digit 5 அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். இன்னொன்னு ஃபைனலா இதுக்கு தான் நம்ம வர போறோம். இருந்தாலும் இன்னொரு வெரிஃபிகேஷன் பாருங்க தங்கம். 5 to the power m which means multiples of 5 அப்படியே நீங்க எடுக்கணும் அப்படின்னா 5 to the power 1 will 5, 5 to the power 2 will be 25. கரெக்டா? 5 to the power 3 அப்படின்னா 125. சோ பாருங்க 5 அப்படின்ற மல்டிபிள்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், to the power m. இந்த பவர்ஸ் எல்லாமே பாருங்க ends with the digit 5. கரெக்டா இல்லையா? 5 to the power 4 will be equal to 625. சோ நீங்க இது மாதிரி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா it always ends with the digit 5. கரெக்டா? 5 to the power m value will ends with the digit 5. பட் இங்க வெறும் 5 to the power m மட்டும் அவங்க கேட்கல, 5 to the power m into 2 to the power n. சோ இங்க எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுக்கலாம்டா. 625 ன்னு எடுங்க. 625 into if it is multiplied with 2 இது என்ன ஆகும்? டபுள் ஆகும். சோ ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க 2 5s are ரெண்டுத்தோட ஒன்ஸ் பிளேஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும். 2 5s are 10. சோ 0 ல எண்ட் ஆகும். ரிமைண்டர் இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. what is the ones place here? 0. கரெக்டா? இப்ப 2 power n அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெறும் 2 மட்டும் சொல்லல மேம், அவங்க 2 power n ன்னு சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே 2 power n எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 power 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 2 power 3 ஓட வேல்யூ என்ன? 8. ஓகே, சோ மல்டிப்ளை இட் வித் 8. 8 5s are என்ன? again it is 40. அப்ப 0 இங்க இருக்கும், ரிமைண்டர் 4 இங்க எழுதுவீங்க. again the ones place ends with 0. சரி இல்ல மேம் எனக்கு 2 power 3 ல சாட்டிஸ்ஃபை ஆகல, 2 power 5 போட்டு பார்க்கலாம், இல்ல 2 power 7 அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். 2 power 5 ஓட வேல்யூ என்ன? 32. ஓகே இங்க 2 டிஜிட் நம்பர் வருது. இப்போ வேற ஏதாவது வருமான்னு பாருங்க. சோ இங்க 125 நான் சூஸ் பண்ணலாமா? ஓகே 125. 125 into 32. again என்ன பண்ணுங்க, ones place should be multiplied. 2 5s are 10. 0. தெரியுதாடா? சோ அப்ப நீங்க 2 into 5 ன்ற காம்பினேஷன் வரப்ப நமக்கு அது எந்த இதுல தான் எண்ட் ஆகுது? it ends with the digit 0. புரியுதா? நீங்க 2 பவர் ரெண்டுமே ஒரே பவரா எடுக்கணும்னே அவசியம் இல்ல. இப்போ இந்த 125 அப்படின்றது ஆக்சுவலா என்னது? 5 power 3. 32 அப்படின்றது என்னது ஆக்சுவலி? 2 power 5. கரெக்டாடா? சோ இப்ப பாருங்க எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் சேஞ்ச்டு, எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் சேஞ்ச்டு. அப்பவும் நம்மளோட ஆன்சர் எப்படிதான் நமக்கு கிடைக்குது? 10 அதாவது 0ல தான் கிடைக்குது. 10 பவர்னு கிடைக்கல, பட் எங்களோட ஆன்சர் எப்படி எண்ட் ஆகுது? it ends with the digit 0. ஓகேவா? 10 பவர்னு எக்ஸாக்ட்டா கிடைக்காது, பிகாஸ் வந்து என்னது இங்க ஒரே எக்ஸ்போனன்ட்ஸ் கிடையாது. பட் ஆன்சரோட ஒன்ஸ் பிளேஸ் எப்படி இருக்கு? it ends with the digit 0. சோ நீங்க இங்க வெரிஃபை பண்ணி பார்க்கறப்ப the for what values of m அப்படின்னு கேக்குறப்ப 2 power n into 5 power m ஓட ஆன்சர்ஸ் ones place digit எப்படி இருக்கு? it is always 0. ஓகேவா? because இங்க 5 power m ஓட values வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும்? it ends with the digit 5. so when it is multiplied with the 2 power n values நமக்கு ஆன்சர் எதுல எண்ட் ஆகுது? 0ல தான் எண்ட் ஆகுது. also இன்னொரு கான்செப்ட் நம்ம என்ன கொடுக்கலாம்? since 5 power m is multiplied with 5 power m is multiplied with 2 power n, the answer will end with the even number. கரெக்டா? the answer will end with the digit எப்படி இருக்கும்? 0 2 4 6 8 னா முடியும். will end with the digits possibility. okay,
digits 0 2 4 6 8 இந்த பாசிபிலிட்டி தான் இருக்குதுன்னு சொல்றீங்க ஓகேவா பட் இதுல தான் எண்ட் ஆகும் கிடையாது இதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு இங்க ஆட் நம்பருக்கான பாசிபிலிட்டி இருக்கா நோ there is no possibility அதனால நீங்க என்ன எழுதலாம் no values of m and n இல்ல அப்படினா என்ன எழுதலாம் the 2 power n into 5 power m cannot end with digit 5 cannot end with digit 5 for any values of m for any values of m நீங்க இதுல m க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினாலும் இந்த இடத்துல 5 பவருக்கு நீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகாது it will not end with 5 ஓகேவா தங்கம் புரிஞ்சுதா என்னன்னு because 5 power m ஓட வேல்யூ எப்போதுமே எதுல தான் எண்ட் ஆகும் 5 ல தான் எண்ட் ஆகும் பட் அவங்க வெறும் 5 power m ன்னு கேட்காம அந்த 5 power m என்ன பண்ணிட்டாங்க into 2 power n something அப்படி கொடுத்திருக்காங்க so 2 அப்படின்னு வந்துட்டாலே it will become an even number so there is no possibility of ending in 5 சரியா தங்கம் இங்க வெறும் 5 power m ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா instead of 2 power n into 5 power m கொடுக்கிறதுக்கு பதிலா வெறும் just 5 power m மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ends with 5 ஆ இல்லையான்னு கேட்டா definitely it will end with 5 கரெக்ட்டா பட் இங்க into 2 கொடுத்ததுனால it will not end with 5 னு you can conclude ஓகேவா தங்கம் சோ இது வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க you can multiply any multiples of 5 அதாவது இந்த powers of 5 ல நீங்க எந்த ஃபார்ம் எடுத்து அத 2 ஓட பவரோட மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எதுல தான் எண்ட் ஆகுது 0 ல தான் எண்ட் ஆகும் சரியா சோ வெரிஃபை பண்ணி பாருங்க இன்னொரு 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவாமா சோ பாப்போம் பாருடா third sum in exercise 2.2 find the HCF of 2,52,525 and 3,63,636 சரியா சோ இப்போ வந்து அவங்க இங்க எந்த மெத்தட் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல so what is the previous concept that we have studied Euclid's division lemma and Euclid's division algorithm so to find HCF of two larger numbers so HCF of smaller numbers அப்படின்றது நம்ம ஈஸியா factorization ன்றதுலயே கண்டுபிடிச்சிடுவோம் if it is a larger number so what concept we will be applying Euclid's division algorithm correct to find HCF we will be applying Euclid's division algorithm so previous chapter oda videos and introduction பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்டா so Euclid's division algorithm is nothing but repeated application of Euclid's division lemma நம்ம division process repeat பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் unless and until your remainder becomes 0 correct so எந்த ஸ்டெப்ல நமக்கு 0 ன்ற ரிமைண்டர் வருதோ அந்த ஸ்டெப் ஓட டிவைசர் and factor தான் நம்ம என்ன சொல்றோம் HCF அப்படினு சொல்லுவோம் so how will we take HCF we have to take the larger number as the dividend correct இதுல எது பெரிய நம்பர் 2 lakh 3 lakh 3 lakh something தான் correct so 3,63,636 comma 2,52,525 so நம்ம இது ரெண்டு மெத்தட்லயும் பண்ணலாம்டாமா we'll do by both prime factorization and Euclid's division algorithm சரியா so HCF கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணுவோம் the dividend will be the larger number so 363,636 இந்த இத வந்து நம்ம இங்க எழுதிறோம் equals 252,525 இது எந்த கான்செப்ட்லடா டிவிஷன் அல்காரிதம்னா A equals BQ plus R where A is your dividend B is your divisor so when this is divided you will obtain a quotient and a remainder next step la என்ன ஆயிடும் this B will become your dividend அதுக்கு என்ன பண்ணுவீங்க this R will become your divisor கரெக்ட்டா ஏனா B and R கம்பேர் பண்றப்ப this remainder will be lesser than the divisor கரெக்ட்டா இல்லையா அப்போ இந்த பெரிய நம்பர் நமக்கு டிவிடெண்ட் எடுத்துருவோம் இந்த ரிமைண்டர் சின்ன நம்பரா இருக்கிறதுனால you will take it as divisor அதுக்கு ஒரு புது quotient and remainder கிடைக்கும் so this steps will be repeated correct unless and until your remainder becomes 0 so இப்போ இத தான் நம்ம இங்க பண்ண போறோம் இது வந்து நம்ம டைரக்டா பண்ணிடலாமாடா இது போக லாங் டிவிஷன் மாதிரி பண்ணனும் அவசியம் இல்ல இங்கே கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிரலாம் so 2 lakh into something இந்த நம்பர்லாம் நான் பார்க்கவே இல்ல ஓகேவா just இந்த ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் பார்க்கறேன் 2 lakh so இது into 1 பண்ணனாதான் கரெக்ட்டா இருக்கு எப்படினா into 2 அப்படினா if I choose the quotient as 2 multiplier as 2 my answer will become 4 lakh something கரெக்ட்டா பட் இங்க இருக்குது என்னது 3 lakh something தான் இருக்கு so my multiplier can be 1 2 அப்படினு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது 2 lakh into something 1 அப்படினா தான் எனக்கு திருப்பி ஆன்சர் என்னது இதுவே கிடைக்கும் lesser than the dividend கிடைக்கும் ஓகேவா so இப்போ இத ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் dividend minus நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ so 363636 minus 252525 சரியாடாமா so ஆன்சர் என்ன 6 minus 5 1 3 minus 2 1 6 minus 5 1 3 minus 2 1 again 1 1 சரியா so what is the remainder here
1,11,111. சரியாமா? So இப்ப next stepல என்ன ஆகணும்? This divisor should become our dividend because remainder will be less than the divisor that we choose. So அதை விட கம்மியா இருக்கனால பெரிய நம்பர் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு டிவிடெண்டா வரணும். So 252525 will become the dividend and this remainder will become the divisor 1111. Okay வாடமா? So இது எத்தனை டைம்ஸ் போகும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்டார்டிங் டிஜிட் மட்டும் எப்போதும் பாருடா, இங்க 1 lakh something. அப்போ 1 lakh something நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2 lakh something கிடைக்கும். கரெக்டா? சோ அப்ப நம்ம கவுண்ட் என்ன பண்ணலாம்? 2 அப்படினே எடுக்கலாம்டா. 2 அப்படினு எடுத்தீங்கன்னா என்னது? 2,22,222. அதை விட கம்மியான நம்பர் தான் கிடைக்கும். கரெக்டா? சோ அப்ப 252525 மைனஸ் இங்க எல்லாமே 1 தான். அப்ப ஆன்சர் எப்படி? இன்டு 2 பண்றப்ப 2 2 2 2 2. கரெக்டா? So come 5 minus 2 3, 2 minus 2 0, 5 minus 2 3, 2 minus 2 0, 3 0. Correct? So what is the remainder? 30,303. இந்த 30,303 நீங்க சூஸ் பண்ண டிவைஸரை விட கம்மியா இருக்குதான்னு பாத்துக்கூட. If it is lesser, நீங்க சூஸ் பண்ணிருக்கிற quotient correct. ஓகேவா? இங்க நீங்க சூஸ் பண்ற quotient வந்து correct. ஓகேவாமா? So அடுத்தது பாருங்க, this divisor should become the dividend in the next step. So 6 ones இந்த மாதிரி ஒரே நம்பர் டிஜிட் ரிப்பீட் ஆவறப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாத்துக்கோங்க. அதனால தான் நான் 1 lakh அப்படினு படிச்சிட்டேன். ஓகேவா? So 1,11,111. இல்ல அப்படினா 6 times 1 இருக்கு. So 6 times நீங்க இங்க எழுதி இருக்கீங்களான்றதை தயவு செஞ்சு பாத்துக்கோ. ஓகே? இப்போ என்னது? Remainder should become the divisor here. So 30,303. ஓகேவா? இப்போ இதுல எப்படி நம்ம quotient கண்டுபிடிக்கலாம்னா பாருமா, இது 30,000, இது 1 lakh something இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 30,000 repeated addition பண்ணு. repeated addition தானே நமக்கு multiplication. So 30 plus 30 60, 60 plus 30 90, 90 plus 30 என்னது? 120. கரெக்டா? இங்க 60 வந்துரும், அடுத்தது இங்க 90 வந்துரும், plus 30 பண்றப்ப again என்னது? 120 வரும். So இங்க நமக்கு என்னது? 1,20,000 மாதிரி ஆயிடுது. So fourth count நம்ம எடுக்க கூடாது. எந்த கவுண்ட்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்? third count. பாரு 1 2 3. If you add 33 times உங்களுக்கு என்னது? 90,000 கிட்ட வருது. So 1 lakh ஓட nearer number நமக்கு 90,000 தான். So இங்க என்ன பண்றேன்னா 3 அப்படின்ற மல்டிப்ளையர் quotient நான் சூஸ் பண்றேன். ஓகேவா? So இத மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க. We have to subtract. So இங்க 3 6 1 எழுதிக்கிறோம். 6 digits இருக்குது. So 6 times 1 எழுதிக்கிறோம். Then இத மல்டிப்ளை பண்ணா என்னது? 3 3s are 9. அடுத்தது 3 zeros are 0. 3 3s are 9. 3 zeros are 0. 3 3s are 9. சரியாமா? So what is the remainder? இங்க எப்படி subtraction பண்றப்ப we have to borrow. கரெக்டா? So 1 plus 1 2, இது 0 ஆயிடும் 0. Again 1 plus 1 2, இது 0 ஆயிடும் 0. 1 plus 1 2, அடுத்தது இது 0 ஆயிடும். So 20,202. சரியாமா? இந்த 20,000 அப்படின்றது less than 30,303 தான். So remainder நமக்கு correct. ஓகேவாமா? So அடுத்தது என்னதுடா? This divisor should become the dividend. So repeated division நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். Repeated division. Dividend அடுத்தது என்னது? Divisor எடுக்கணும். So 20,202 will become the divisor. How many times? பாரு 20,000 இங்க 30,000 இருக்கு. So ஒரு digit எடு. 20,000 டபுள் பண்ணினா என்ன ஆயிடும்? 40,000. நான் ரிமைனிங் டிஜிட்ஸ்ல கவலையே பண்ணல பாரு. ரவுண்டிங் ஆஃப் தான் பண்றேன். ரவுண்ட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் பண்றேன். நியரஸ்ட் 1000, நியரஸ்ட் 10,000 வேல்யூக்கு எஸ்டிமேட் பண்ணிக்கிறேன். So 20,000 இருக்குது. இது into 2 பண்ண அப்படின்னா 40,000 ஆயிடும். பட் 40,000 இதை விட அதிகமா போயிடும். So what is the quotient that I am going to choose? Only one time. ஓகேவா? 2 times எடுத்தனா 40,000 ஆயிடும். இதோட அதிகமா போயிடும். So one time தான் எடுக்கிறேன். அப்ப 30,303 minus 20,202. ரிமைண்டர் எவ்வளவு? 10101. கரெக்டா? So அப்ப plus 10101. சரியாமா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகணும்? This should be the dividend. Correct? The divisor should become the dividend for the next step. The previous steps remainder should become the divisor for the next step. இந்த arrow mark நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. Okay? So 10101 into 2 times பண்ணலாமா? So இத into 2 பண்ணனா இங்க 2 கரெக்ட்டா வரும். So into 2 பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 2 பண்ணி பார்த்தோம்னா என்னது? 2 ones are 2. 2 zeros are 0. 2 ones are 2. 2 zeros are 0. 2 ones are 2. So exact இதே நம்பர் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. So what is the remainder now? There will be no remainder. No remainder na enna artham? The remainder is 0. Remainder enna thango? 0. So 0 வர ஸ்டெப்ல இருக்கக்கூடிய
divisor தான் நம்மளுடைய என்னது HCF. The step in which the remainder becomes 0. சரியா? அந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய divisor is the highest common factor or greatest common divisor for the first two numbers that is taken. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் எடுத்து தானே நம்ம HCF ப்ரோசீட் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்ன அப்படின்னா HCF of 36 36 36 இங்க 25 25 25 இது ரெண்டுத்தோட HCF என்ன அப்படின்னா 10101. So Euclid's division lemma based நம்ம என்ன பண்றோம் HCF கண்டுபிடிச்சோம். Since I haven't mentioned what method to do நம்ம என்ன பண்ணிட்டோம் Euclid's division lemmaல இத பண்ணிருக்கோம். So அடுத்தது என்னடா prime factorizationல. So இப்போ இதுக்கு prime factorization methodல பண்ணலாமாடா 36 36 36 அதான் நம்மளோட first number 3,63,636. So இது என்ன பாருங்க 3 table ஆகுமா. So 3 table choose பண்ணோம்னா 1 2 1 2 1 2. Okay. அடுத்தது என்ன பண்ணலாம் again 3 table. So 3 is a prime factor. அப்ப 3 4s are 12. 0 எடுத்துக்கணும் because 1 மட்டும் பத்தாது அடுத்த டிஜிட் நீங்க சேர்த்து எடுக்கறீங்க அப்படின்றப்ப என்ன பண்ணனும் 0 எழுதிட்டு 4 then again என்னது இங்க 1 எடுத்தா பத்தாது சோ அடுத்த நம்பரையும் நீங்க ஜாயின் பண்ணி எடுக்கறீங்கன்றப்ப 12 எடுக்கறீங்கன்றப்ப 0 எழுதிட்டு how many times it will go 4 times ஓகேவாமா சோ அடுத்து பாருடா 2 டேபிள் எடுத்துக்கலாமா 2 table எடுத்தோம்னா 2 2s are 0 2 2s are 0 2 2s are கரெக்ட்டா again 2 table 1 0 1 0 1 so இதுக்கு என்னது 3 table எடுக்கலாமா because sum of the digits check பண்ணுங்க 1 plus 1 plus 1 3 3 ன்றது divisible by 3 so this number is also divisible by 3 அப்போ 3 3s are 9 remainder 1 அப்ப 11 அப்படினா ஆகும் 3 3s are 9 remainder 2 அப்ப 20 அப்படினா ஆகும் 3 6 are 18 remainder 2 so 21 இங்க 7 ஓகேவாடா சோ அடுத்து பாரு 3 3 6 7 இருக்கு சோ இது 2 டேபிள்ல போகாது 3 டேபிள்ல போகாது because இங்க sum of the digits is not divisible by 3 அதனால 3 யும் கிடையாது 5 கிடையாது because it doesn't end with 5 or 0 7 டேபிள்லயே நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு 7 4s are 28 so remainder என்ன 5 this is 7 8 sorry 7 டேபிள்ல போகுது okay 7 4s are 28 okay remainder 5 அப்ப 56 7 8s are 56 7 1 is 7 ஓகேவாமா அடுத்து பாரு 7 7 6 are 42 ஓகேவா இது செக் பண்ணிக்கலாம் அப்புறமே நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணலாம் 42 அப்படின்றப்ப ரிமைண்டர் 6 so 6 அப்படின்றப்ப 61 அப்படி வரும் 61 is not divisible by 7 so again இங்க 7 டேபிள் ஒத்து வரல அடுத்து 11 டேபிள் செக் பண்ணோம்னா நமக்கு 11 டேபிளே ஆகாது so what is the next prime number 13 13ல செக் பண்ணலாமாடா so 13 அப்படின்றப்ப 13 3s are 39 கரெக்ட்டா 13 3s are 39 அப்ப ரிமைண்டர் என்னது 9 so 9 இங்க எழுதிட்டோம் அப்படினா 91 அப்படின ஆயிடும் so 13 7s are 91 கரெக்ட்டா 13 7s are 91 37 அப்படினு இருக்கு 37 is a prime number கரெக்ட்டா so 37 into 1 அப்படி எழுதிக்கலாம் அடுத்த நம்பர் நம்ம என்னது கண்டுபிடிக்கணும் 25 25 25 that is the question கரெக்ட்டா so 5 table choose பண்றோம்னா 5 5s are 25 first எடுக்கறப்ப நம்ம ரெண்டு நம்பர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பட் அடுத்து பாருங்க 2 வந்து நமக்கு 5 ல divisible ஆக பத்தாது so 25 ஆ எடுக்கணும்னா you have to add a 0 then you have to write 5 again பாருங்க 2 பத்தாது 25 ஆ எடுக்கணும் அப்படினா 0 then you can write 5 ஓகேவா again 5 table choose பண்றோம் 10101 இந்த 10101 இங்கே நீங்க பாத்தீங்களாமா so same factors நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இந்த ஸ்டெப் அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணலாமா கரெக்ட்டா இல்லையா 10101 ஓட prime factorization பாத்தீங்கன்னா 3 into 7 into 13 into 7 so இது வந்து only one way நீங்க fundamental theorem of arithmeticல என்ன பாத்திருப்பீங்க every composite number can be expressed as product of primes in exactly one way so இந்த 1010 இந்த இடத்துல factorize பண்றப்ப வேற prime factors கிடைக்குமானா கிடைக்காது same prime factors will be repeated so இங்க 1010 இந்த ஸ்டெப்ல நீங்க பார்த்தனா அதே மாதிரி 3 டேபிள் எடுக்கறீங்க 3367 கிடைக்கும் again 7 டேபிள் எடுக்கறீங்க 481 கிடைக்கும் 13 டேபிள் எடுக்கறீங்க 37 கிடைக்கும் 37 is also prime number so 37 ன்ற ஃபேக்டர் எடுக்கறீங்க 1 டைம் சரியாமா ஏன் நம்ம prime factorization போல அப்படினா பாருங்க இவ்ளோ பெரிய நம்பர்ன்றப்ப இந்த prime factor இந்த இடத்துல சூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் we start checking from 2 2 ல ஆகுதா 3 ஆ 5 ஆ 7 ஆ 11 ஆ அப்புறம் நம்ம 13 க்கு வரோம் கரெக்ட்டா and 37 prime நம்பர்னு தரவா தெரிஞ்சவங்களால 37 இல்லனா இதுக்கு உட்கார்ந்து நம்ம யோசிச்சிட்டு இருப்போம் எக்ஸாம்ல சோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் Euclid's division லெம்மாக்கு போயிடுறோம் ஓகேவாடா நீங்க மெத்தட் மென்ஷன் பண்ணாதானே உங்களுக்கு Euclid's division லெம்மா ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுல செஞ்சுட்டு பட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெடிக் பேசிஸ் சம்ன்றதுனால நான் இதுலயே சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவாடா
So இப்போ என்ன பண்ணணும் 36 and 3,63,636 ஓட factors என்ன 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 அவ்வளவுதான் 3 டைம்ஸ் தான் இருக்குது கரெக்டாமா so 3 into 3 into 3 அடுத்தது என்னது 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 அவ்வளவுதான் 2 டைம்ஸ் தான் இருக்குது 1 into 2 ஓகேவா அடுத்தது 7 13 37 so 7 13 37 இங்க எடுத்து எழுதிட்டேன் so எல்லா ஃபேக்டர்ஸையும் இங்க எடுத்து எழுதி இருக்கறோமா செக் பண்ணிக்கோமா அடுத்தது பாரு 2,52,525 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம் so 5 into 5 அடுத்தது என்ன இருக்கு 3 7 13 37 3 7 13 37 சரியாமா சோ இப்போ என்ன பண்ணோம் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிட்டோம் அடுத்தது C காமன் எடுத்து எழுதணும் எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸா இருக்குன்னு பாருங்க இதுல 3 இருக்கா இதுலயும் 3 இருக்கு சோ காமன் ஃபேக்டர் என்ன 3 அடுத்தது இதுல 7 இருக்கா இதுலயும் 7 இருக்கு காமன் ஃபேக்டர் அடுத்த காமன் ஃபேக்டர் என்ன 7 அடுத்தது 13 இருக்கா இதுலயும் 13 இருக்கு ஓகே சோ அடுத்த காமன் ஃபேக்டர் 13 37 is there here also 37 is there so next common factor is 37 so வேற ஏதாவது காமனா இருக்கான்னு செக் பண்ணிக்கோமா இங்க 5 இருக்கு சோ இங்கேயும் 5 இருக்கா இல்ல again ஒரு 5 இருக்கு இங்க 5 இருக்கா இல்ல ஓகே சோ இவ்வளவுதான் காமன் ஃபேக்டர்ஸ் இப்போ highest அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம் we have to multiply all these numbers so 3 sevens are 21 into 13 into 37 so பெரிய multiplication ஆகுதா இங்க process 21 into 13 அப்படின்னா என்னடா so 2 1 is 2 இங்க 1 3 is 3 cross multiplication 2 3 are 6 6 plus 1 7 273 so 273 into 37 பண்ணனும் 273 into 37 அப்படின்னா 7 3s are 21 remainder 2 7 7s are 49 49 plus 2 51 5 7 2s are 14 14 plus 5 19 அடுத்தது 3 3s are 9 3 7s are 21 remainder 2 3 2s are 6 6 plus 2 8 okay அடுத்தது 1 1 plus 9 10 so 0 remainder 1 10 plus 1 11 remainder 1 plus 2 plus 2 10 okay வாடா so 1 0 1 0 1 so பாருங்க highest common factor first factors எடுத்து எழுதி இருக்கோம் இந்த ரெண்டு நம்பருக்கும் அடுத்தது common factors எடுத்து எழுதி இருக்கோம் அதுதான் இது then highest அப்படின்றப்ப இந்த factors எல்லாத்தையும் நம்ம common இருக்கிற எல்லா factorsையும் multiply பண்றோம் so what is the final answer that is obtained 10101 so இதே நம்பர் தான நமக்கு இங்க யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல மேல இந்த ஸ்டெப்ல கிடைச்சிருச்சு how many division process statement நம்ம எழுதி இருக்கோம் 1 2 3 4 fifth statementல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு so அதுக்கு நம்ம இங்க உட்கார்ந்து multiplication and prime factorization பண்றோம் என்ன ஒண்ணே ஒண்ணு fundamental theorem of arithmetic அப்ளை பண்ணதுனால நமக்கு இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு because 10101 ன்ற நம்பர் இங்கே ரிப்பீட் ஆச்சு so அதே set of factors தான் இங்கேயும் வரதுனால இந்த ஸ்டெப் நமக்கு அப்படியே கோயின்சைட் ஆயிடுச்சு ஓகேவாடா சோ இதுதான் ரெண்டு மெத்தட்ல இருக்கு உங்களுக்கு எது ஈஸி மெத்தடோ நீங்க அதுல செஞ்சுக்கலாம்டா ஓகே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா and prime factorization I would mention here prime factorization this is and this one is Euclid's division algorithm okay vama so papu gavanida next sum fourth sum exercise 2.2 so what is the concept behind these sums in the exercise 2.2 க்கு பின்னாடி fundamental theorem of arithmetic introduction பார்த்திருப்போம் அந்த கான்செப்ட் so இங்க என்ன பாருங்க if 13,824 equals 2 power a into 3 power b find a and b அப்படின்னு கொடுத்திருக்காங்க so இந்த 2 and 3 என்னன்னு பாருங்க what is this 2 and 3 these are prime factors கரெக்ட்டா 2 and 3 are prime numbers so இத வந்து நம்ம factorization பண்றப்ப what is the prime factor that we are getting 2 and 3 கரெக்ட்டா இத தவிர வேற ஏதாவது prime factors இத factorize பண்றப்ப கிடைக்குமானா கிடைக்காது because as per the fundamental theorem of arithmetic a composite number can be expressed in only one way கரெக்ட்டா prime factorization பண்றப்ப product of power of primes so இந்த power தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படினா இங்க இத prime factorize பண்றப்ப while factorizing 13,824 how many times this 2 occurs and how many times this 3 occurs அதுதான் நம்ம பார்க்கணும் how many times this 2 is multiplied and how many times this 3 has to multiply to obtain another 13,824 because அவங்களே ஒரு clue கொடுத்துட்டாங்க what are the prime factors that are involved அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 3 தான் இத தவிர வேற ஏதாவது factors வருமானா 7 9 sorry 7 11 13 அந்த மாதிரி factors வருமானா வராது only 2 and 3 because ஒரே ஒரு வேல தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் but how many times it is repeated in the factorization அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் so what is the step that we have to do factorization obviously கரெக்ட்டா so அப்ப இங்க என்ன பண்ணலாம்
3 table or 2 table choose பண்ணலாம். First it is an even number, so I am choosing 2. So 2 6 are 12, remainder 1 இது 18 அப்படினாகும். 2 9s are 18, 2 1 is 2, 2 2s are 4. Again it is an even number, so 2 3s are 6, 2 4s are 8, remainder 1, so it will become 11. 2 5s are 10, remainder 1, so it is 12. அப்ப 2 6 are 12. Again 2 table choose பண்றேன் ஏனா இங்க 6 அப்படின்றது even number. So 2 1 is 2, remainder 1 14, 2 7s are 14, 2 2s are 4, so remainder 1 16 அப்படினாகும். 2 8s are 16. Again என்னது 2 table, so 2 8s are 16, remainder 1 இங்க 12 அப்படினாகும். 2 6 are 12, 2 4s are 8, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 2s are 4, 2 1 is 2, remainder 1 இங்க 12 அப்படின்றப்ப 6 times. அடுத்தது 2 அப்படின்றது 2 1s are 2, 0. ஏன் 0 எடுக்கிறேன்? இங்க 1 அப்படின்ற டிஜிட் பத்தாது 2ல டிவைட் ஆகிறதுக்கு. So 16 அப்படின்னு இந்த ரெண்டு டிஜிட்ஸையும் சேர்த்து எடுக்கிறப்ப ஜாயின் பண்றப்போ ரெண்டு டிஜிட்டா எடுக்கிறப்ப we have to add 0 here. Then 2 8s are 16. இப்போ 2 5s are 10, 2 4s are 8, 2 2s are 4, remainder 1, so 14 அப்படின்னா 2 7s are 14. அப்பா இங்க 27 வந்துருச்சு. சோ என்னது இங்க ஃபேக்டர் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவாடா? சோ 3 அப்படின்றப்ப 3 9s are 27, 3 3s are 9, 3 1 is 3. சரியா? சோ பார்த்தோனே நம்ம கலர் டிஃபரன்ஷியேஷனால என்னது இப்போ 3 எத்தனை டைம்ஸ் நமக்கு இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. and 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்ட்டா? சோ 13824 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கறப்போ நீங்க இத மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா தங்கம்? இங்க உட்கார்ந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அத பவர் ஆஃப் பிரைம்ஸ் அத பவர்ல ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி இல்ல டைரக்டா பவர்ல ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி. ஓகேவா? சோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்டட்ல எழுதிட்டு then I am going to represent it in powers. இங்க 3 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு? 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. சோ 3 into 3 into 3. ஓகேவாமா? சோ அடுத்ததுல என்ன பண்ணலாம்? we can write it as 2 power 9 into 3 power 3. சோ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கிடைச்சிருக்க கூடிய ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ். இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்? what we are going to do? we are going to compare it with the given data. அவங்க 13824 வந்து எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல 2 power a into 3 power b க்கு கொடுத்திருக்காங்க. so what we have found out 2 power 9 into 3 power 3. இத பார்த்தோனே நிறைய பேர் ஆன்சர் சொல்லிடுவீங்க. a இருக்கிற இடத்துல 9, b இருக்கிற இடத்துல 3. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஈக்குவேட்டிங் நம்ம ஸ்டெப்ஸோட செய்யணும் அப்படினா என்னது? ஈக்குவேட்டிங் தி எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேவா? ஈக்குவேட்டிங் தி எக்ஸ்போனன்ட்ஸ். எதுல நம்ம ஈக்குவேட் பண்ண எக்ஸ்போனன்ட்ஸ்? இந்த ஈக்குவேஷன் 2 power 9 into 3 power 3 equals 2 power a into 3 power b. சோ இதுல நம்ம பேஸ் எந்த பேஸ்க்கு எது கரெக்ட்டா ஈக்குவேட் பண்ணனும்? இங்க 2 power 9 2 power a. சோ அப்ப இதனுடைய எக்ஸ்போனன்ட்ஸ் தான் ஈக்குவேட் பண்ண முடியும். பேसेस ஆர் சேம் அப்படின்றதுனால சோ a equals 9. ஓகேவா? அடுத்து என்னடா? இங்க 3 பேஸ் இங்கயும் 3 பேஸ். சோ இதனுடைய எக்ஸ்போனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? b equals 3. சரியாமா? சோ அவ்வளவுதான். a and b நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதாடா? சோ ஈஸி தானடா இந்த சம். அவ்வளவுதான். ஓகேடா? சோ பாப்போம் next sum பாருங்க. fifth sum exercise 2.2. if p1 to the power x1 into p2 to the power x2 into p3 to the power x3 into p4 to the power x4 equals 1,13,400. சரியாடா? சோ இப்ப இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா product of power of primes. கரெக்ட்டா? சோ இத வெரிஃபை பண்ணிட்டு பாருங்க. அவங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க where p1 p2 p3 p4 இந்த பேஸ்ல இருக்க கூடியது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்கடா? prime numbers. p1 p2 p3 p4 அப்படின்றது என்னதுடா? prime. ஓகேவா? in ascending order. ascending order அப்படினா நீங்க ஒரு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வரப்போ for example 3 5 7 2 அப்படி எடுக்கறீங்க அப்படினா இந்த ஃபேக்டர்ஸ் இந்த prime factors நீங்க எப்படி பண்ணனும்டா? you have to arrange them in the ascending order. 2 into 3 into 5 into 7. so ascending orderல நீங்க அதை அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ஓகேவா? so 1,13,400 அப்படின்ற நம்பரை we have to do prime factorization so that we'll get 4 different prime factors. கரெக்ட்டா? இங்க எவ்வளவு prime factors இருக்கு இந்த நம்பர் ஃபேக்டரைஸ் பண்றதுல? how many prime factors are involved in factorizing this number? 4 prime factors. 4 different prime factors are involved. சரியா? அதுல ஒவ்வொரு prime factorம் number of times repeat ஆகிறத பொறுத்து நமக்கு இந்த exponent வரும். கரெக்ட்டாடா?
So and x1, x2, x3, x4 are integers. சரியாடா? Find the value of p1, p2, p3, p4 and x1, x2, x3, x4. இது வந்து உடனே இவ்ளோ பெரிய क्वेश्चन இருக்கு. ஐயோ p1, p2, p3 இதுல ஒரு 4 வேல்யூ, இதுல ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க prime factorization பண்ணனும். அந்த prime factorization அழகா நீட்டா வந்து product of power of primesல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த வேல்யூஸ் கிடைச்சிடும். சரியாடா? சோ பெரிய ஸ்டெப்ஸ் கிடையாது. சோ இங்க எடுக்கலாமா அந்த நம்பரை 1 1 3 4 00. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எடுக்கலாம்? சோ அசெண்டிங் ஆர்டர்ன்றாங்க, நம்மளும் ஆர்டராவே எடுக்க ட்ரை பண்ணலாம். சோ 2 அப்படின்றது because 0 is an even digit, so அப்ப even number 2 அப்படின்றது எடுக்கிறோம். 2 5s are 10, remainder 1. 13 அப்படினா 2 6 are 12, remainder 1. so 14 அப்படினா 2 7s are 14. இந்த 0வை அப்படியே எழுதுவோம். கரெக்ட்டாடா? again 2 table. 2 2s are 4, remainder 1, so 16. 2 8s are 16. அடுத்தது 2 3s are 6, 7க்கு 6 தான், அப்ப remainder 1. 10 அப்படினா 2 5s are 10, so இந்த 0 அப்படியே எழுதிடலாம். again 2 2 அப்படினா 1, 2 4s are 8, 2 1 is 2, so remainder 1. 15 அப்படினா 2 7s are 14, remainder 1. 10 அப்படினா 2 5s are 10. அடுத்தது பார்த்தாங்க இங்க 5. சரியா? சோ அசெண்டிங் ஆர்டர்ன்றதுனால 3ல வருதான்னு செக் பண்ணிட்டு கூட செய்யலாம், பட் ஈஸி. ஓகே 5 ஈஸினா 5 கூட எடுத்துட்டு அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ we are choosing the factor 5. 5 2s are 10, so remainder 4. அப்ப 41 அப்படினா என்னது? 5 8s are 40. ஒரு டிஃபரண்ட் கலர் சூஸ் பண்றேன்னா பிகாஸ் இங்க வேற ஃபேக்டர் எடுத்துக்கிறோம்ன்றதுனால. சோ 8. அடுத்து 5 8s are 40 அப்படினா ரிமைண்டர் 1. 17 னா 5 3s are 15, so remainder 2. 25 அப்படினா 5 5s are 25. again we'll choose the factor 5. 5 5s are 25, so remainder 3. 33 அப்படின்றதுக்கு 5 6 are 30, remainder 3, so 35 அப்படினா 5 7s are 35. இப்போ இதுக்கு பாருங்க 5 0 கிடையாது, so 5 டேபிள் வராது. 3 டேபிள் செக் பண்ணி பார்க்கணுமா? 5 plus 6 11, 11 plus 7 18. so இப்போ இதுக்கு 3ன்ற ஃபேக்டர் வரும் கண்டிப்பா. கரெக்ட்டா? so 18 is divisible by 3, so this whole number is divisible by 3. அப்போ 3 3 1 is 3, remainder 2. 26 அப்படினா 3 8s are 24, remainder 2, so 27 na 3 9s are 27. again 3 table. 3 6 are 18, 3 3s are 9, 3 2s are 6, 3 1 is 3, 3 7s are 21. கரெக்டாடா? அடுத்தது என்னது? 7. அடுத்தது என்னமா? 7. so 7க்கு நம்ம என்ன பண்ணலாம்? wait second. 7 1s are 7 because 7 is a prime number. கரெக்ட்டா? அப்ப அதுக்கு அதே ஃபேக்டர் தான் வரும். இப்போ எழுதலாமா இத? 1 1 1 1 3 4 00. இத வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 3 times multiply இருக்கு 2 அப்படின்ற நம்பர், so 2 into 2 into 2. அடுத்தது 5 அப்படின்ற நம்பர் 2 times it is multiplied, so 5 into 5. then 3 வந்து 4 times multiply இருக்கு, so 3 into 3 into 3 into 3. then 7 அப்படின்ற நம்பர் 1 time it is there, so 1 time எழுதிக்கிறோம். then what we have to do? We have to express in powers. ஓகேவா? so அப்ப 2 அப்படின்றது எத்தனை டைம்ஸ் டா? 2 to the power 3 because it is repeated 3 times. multiplication வந்து எத்தனை டைம்ஸ் ஆகிருக்கு? 3 times. into 5 to the power 2. என்ன தங்கம்? 5 to the power 2 into 3 to the power 4 because it is multiplied 4 times. கரெக்ட்டா? அப்ப 3 to the power 4 into 7 to the power என்ன வரும்? யோசிச்சு பாரு. 1. 7 to the power 1. ஒரே ஒரு டைம் தான் இங்க இருக்கு. இப்போ இது அப்படியே எடுத்து எழுதிடலாமா? ஓகே p1 p2 p3 ன்னு கிடையாது. what they have mentioned ascending order. ascending order அப்படின்றப்ப from small to big. கரெக்ட்டா? சோ இத சார்ட் அவுட் பண்ணனும். அப்ப இதுல இருக்கிறதுல smallest number எது? 2. அந்த primes வச்சு தான் சார்ட் அவுட் பண்ணனும். இங்க இருக்கிற எக்ஸ்போனன்ட்க்கு இதுல வேலை கிடையாது. ஓகேவா? primes in ascending order. சோ இந்த prime number என்னதுடா? 2 அப்படின்றது சின்ன நம்பர், so 2 power 3 into 2 க்கு அடுத்த நம்பர் எது? 3. அப்ப 3 power 4. then we can rearrange this. ஓகேவா? நம்ம rearrange தான் பண்ணிட்டு இருக்கோம். 5 power 2 into 7 power 1. பாருங்க ascending orderல இருக்கா? 2 3 5 7. increasing orderல இருக்கா? okay. so then நம்ம என்ன பண்ணனும்? we have to compare this with the given data. நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? p1 to the power x1 into p2 to the power x2 into p3 to the power x3 into p4 to the power x4. கரெக்டாடா? சோ இப்போ எடுத்து எழுதலாமா நம்ம? p1 அப்படின்றது prime factor, first prime factor. so p1 equals 2. அடுத்தது பாரு p2 என்னது? second prime factor 3.
Okay, va? At the third prime factor, what is the third prime factor that is involved here? 5. So P3 equals 5. P4, what is the fourth prime factor that is involved in this prime factorization? 7. So P4 equals 7. அடுத்தது என்ன கண்ணா பண்ணலாம்? Exponents oda value. Okay, va? So இப்ப என்னது? First P1 oda exponent என்ன? X1 equals 3. Correcta? 3. அடுத்தது X2. Second exponent என்னது? 4. அதாவது 3 ஓட exponent 4. X3 அப்படின்றது என்னது? 2. X4 என்னது? 1. கரெக்டடா? So 5 ஓட power 2 அதனால எழுதிருக்கேன். 7 ஓட power 1 அதனால நீங்க எழுதிருக்கேன். ஓகேவா? So P1, P2, P3, P4, X1, X2, X3, X4 நம்ம find out பண்ணிட்டோம். அவ்வளவுதான். This is very easy, right? So ஏன் அப்படின்னா prime factorization பண்றோம். We are doing the prime factorization and expressing in product of power of primes. Power formula எழுதுறோம். So given power form ஓட அதை நம்ம compare பண்றப்ப because அவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து எந்த சேஞ்ச் இருக்காது. Because as per fundamental theorem of arithmetic, a number can be expressed in exactly one way when it is done prime factorization. Correcta? So prime factorization பண்றப்ப இத தவிர வேற ஏதாவது prime factors இங்க உள்ள வருமானா வராது. 11, 13, 17 நம்பர் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுமானா ஆகாது. So அவங்க இங்க 4 prime factors multiplicationல ஜெனரல்ல கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு இங்க 4 primes தான் இன்வால்வ் ஆக போகுது இந்த prime factorizationன்றது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரியாடா? அதே மாதிரி P1, P2, P3, P4 அவங்க ascending orderன்னு மென்ஷன் பண்றதுனால நீங்களும் என்ன பண்ணுங்க? You have to arrange them in ascending order from small to big. அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? You have to assign them to P1, P2, P3, P4 respectively. சரியாடா? So அந்தந்த வேல்யூ அதுக்கு. ஓகேவா? So we have found out the values. இவ்வளவுதான்டா sum. Okay. So Kana, next sum, sixth sum, exercise 2.2 based on fundamental theorem of arithmetic. இந்த concept based sums தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Find the LCM and HCF of 408 and 170. So இதுல எங்க ஏதாவது மெத்தட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா we can find using basic methods. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இப்ப LCM is nothing but least common multiple. ஓகேவா? ஏதோ பிக்கர் நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 408ஐயும் 170ஐயும் வந்து நம்ம இப்படி L division மாதிரி பண்ணிட்டு we'll choose the common factors for this, or நம்ம அப்படியே என்ன பண்ணிக்குவோம்? Factorization பண்ணிட்டே வருவோம். So finally இங்க கிடைக்கக்கூடிய factors you'll multiply. கரெக்டாடா? So and இன்னொன்னு என்ன அப்படின்னா HCF அப்படின்னா 408க்கான factors பண்ணிட்டு வருவீங்க and 117க்கான factors you'll find out. Then you'll write the common factors and அதுல highest common factor அப்படின்றப்ப you'll multiply all the common factors that you have obtained. Correcta? So இப்ப fundamental theorem of arithmetic, what does it states? So the fact that every composite number can be written uniquely as the product of power of primes. Correcta? So இப்ப நம்ம இதுக்கான prime factorization first பண்ணனும். Correcta? So 408 prime factorization ஒண்ணா you can use L division or அந்த tree factorization பண்ணலாம். ஓகேவாடா? So நான் இங்க tree factorization ஒரு நம்பருக்கு and ஒன்னு இதுக்கு L மெத்தட்லயும் பண்ணி பார்க்கறேன். So 408க்கு if I'm choosing tree factorization, so இதுக்கு பெரிய factor levels நீங்க கண்டுபிடிக்கணும்னு இல்ல. Starting it is an even number. கரெக்ட்டா? So 2 into கண்டிப்பா ஒரு நம்பர் தான் இங்க 408 ஆ இருக்கும். So நான் என்ன பண்றேன்? 2 into 408க்கு என்ன வரணும் அப்ப? இதனுடைய பாதி. 408 ஓட half. கரெக்ட்டா? So 204. 2 into 204 தான் என்னது? 408. இந்த நம்பர் எப்படிடா நான் கண்டுபிடிச்சேன்? Since I'm choosing the prime multiple, I mean prime factor 2, இங்க என்ன நம்பர் வந்தா எனக்கு 408 வரும்? இதனுடைய half. அப்பதான் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? இந்த நம்பரோட டபுள் தான் எனக்கு இங்க ஆன்சர் ஆகும். சரியாமா? Again 204 எடுக்கிறோம் அப்படின்னா என்னது? Again I can split it up as 2 into some number. 2 into அப்படின்னா என்னது? 204 ஓட half என்னது? 102. இல்ல மேம் எனக்கு இந்த half concept புரியல அப்படின்னாலும் what you can do? 204 divided by 2. இது வந்து நம்மளுடைய மல்டிபிள். இந்த மல்டிபிளோட ஒரு ஃபேக்டர் தான் இது. கரெக்ட்டா? அப்ப to find the other factor what should you do? Divide this multiple by the given factor. கரெக்ட்டா இல்லையா? இப்போ என்னது? 102 ன்னு தெரிஞ்சிரும். So இங்க 3 into 4 equals 12 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன்டா. 3 into 4 equals 12 அப்படினா 3 and 4 are factors of 12. So இப்போ இங்க 3 into dash equals 12 அப்படினா
இந்த மிஸ்ஸிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு what you will do, you will divide this multiple by the given factor. இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரால இந்த மல்டிபிளை டிவைட் பண்ணீங்கன்னா you will find out the missing factor. கரெக்ட்டா? சோ இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். 204 divided by 2. இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு what I am going to do, I am going to divide this multiple by the given factor. So 204 divided by 2 is nothing but finding the half of this number. அதுதான் நான் இங்க பண்றேன். ஓகேவாடா? So அடுத்தது என்னது? Again 102 கிடைக்குது. So I can split it up as 2 and 51. கரெக்ட்டா? Because 102 ஓட half என்ன? 51. 100 ஓட half 50, 2 ஓட half 1. So 50 plus 1 51. Again 51 எப்படி எடுத்தாங்க? Split பண்ணலாம். 51 even number இல்ல, so 2 cannot be chosen. அப்போ what is the next prime number? 3. இது 3 ஆல டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணலாம்? What is the divisibility rule for 3? If the sum of the digits is divided by 3, the number is also divided by 3. So 5 plus 1 equals 6. அப்போ 6 அப்படின்றது it is divisible by 3. Therefore 51 is also divisible by 3. So 3 into அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு ஃபேக்டரை this 51 should be divided by 3. கரெக்ட்டா? அப்போ 3 1 is 3. அப்ப ரிமைண்டர் 2. 21 அப்படின்னா 3 7s are 21. அப்போ 51 அப்படின்றது எத்தனை டைம்ஸ் போகுது? 17 times. 17 அப்படின்றது பிரைம் நம்பராடா? சோ அப்ப இதோட நம்ம ஃபேக்டரைசேஷன் வந்து என்ன ஆகணும்? ஸ்டாப் ஆகணும். இதுக்கு மேல வந்து நம்மளால பண்ண முடியாது. Since we have obtained all the prime factors. So அடுத்து 170 வந்து நம்ம L மெத்தட்ல பண்ணி பார்த்தறலாமா? So what is the first prime factor that we can choose? 2. 2 8s are 16. So remainder 1 10 அப்படினா 2 5s are 10. Okay. அடுத்து 5 அப்படின்றது எடுக்கலாம். 5 1 is 5. Remainder 3. 35 அப்படினா 5 7s are 35. Again 17 17 1s are 17. Because 17 is a prime number. சரியாமா? So இப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? 408 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 3 into 17. பாருங்க 2 into 2 into 2 into 3 into 17. அடுத்தது 170 எப்படி எழுதலாம்? 2 into 5 into 17. ஓகேவா? சோ இப்போ இத ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ், அதாவது பவர் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. திஸ் ப்ராடக்ட் ஆஃப் பவர். அப்ப 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு தாங்க இங்க? 3 டைம்ஸ். So it can be written as 2 power 3. Then into 3 எத்தனை times repeat ஆயிருக்கு? 1 time. So 3 power 1. 17 how many times it is repeated? 1 time. So 17 power 1. So product of powers of primes. Okay வா? அடுத்து 170 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? பாருங்க இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? அடுத்து 170 equals என்னது? 2 1 time இருக்கு, 5 1 time இருக்கு, 17 1 time இருக்கு. ஓகேவாமா? சோ இப்ப இதுல HCF and LCM இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இத எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல நம்ம தனியா ஒரு பக்கம் செஞ்சு பார்க்கலாம்டா. அதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்போனன்ட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? இத நம்ம இங்க ரஃப் கால்ல மாதிரி பண்ணி பார்த்தறலாமா? ஓகே. சோ 408 ஓட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் இது என்னது? 2 into 2 into 2 into 3 into 17. அடுத்து 170 ஓடது என்னது? 2 into 5 into 17. So first என்னது? இதெல்லாமே வந்து factors. இதெல்லாம் என்னதுடா? Factors. So அடுத்தது இதுல இருந்து common அப்படின்றது choose பண்ணும். So common அப்படினா இது ரெண்டுத்துக்கும் common என்ன? 2. இது அடுத்து வேற ஏதாவது காமனா இருக்காடா? இங்க 2 இருக்குன்னா வேற எங்கயா 2 காமனா இருக்கா? இல்ல. 17 அப்படின்றது காமனா இருக்கு. So 17. 5 காமனா இருக்கா? இல்ல. 3 காமனா இருக்கா? இல்ல. So common factors ன்னு பார்த்தா 2 and 17. அவ்வளவுதான். அடுத்தது highest அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? we'll multiply these two numbers. கரெக்ட்டா? அப்ப 2 into 17 என்னடா தங்கம்? 34. ஓகேவா? So HCF highest common factor is 34. இப்படி கண்டுபிடிச்சிடுறோம். So இதே இத நம்ம இந்த எக்ஸ்போனன்ட்ஸ்ல எழுதியிருக்கோம்லடா. இங்க 408 equals 2 power 3 into 3 power 1 into 17 power 1. 170 equals 2 power 1 into 5 power 1 into 17 power 1. So இதுல நம்ம ஸ்டெப் என்ன பண்ணனும்? We have written the factors. But என்ன பண்ணிருக்கோம்? பவர் ஃபார்ம்ல எழுதி இருக்கோம். அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதி இருக்கோம். just ப்ராடக்ட்டா மட்டும் எழுதி இருக்கோம். இது ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல எழுதுறோம். So இதுல என்ன பண்ணனும்? We have to choose factors எழுதியாச்சு. அடுத்து காமன் அப்படிங்கறத எடுக்கணும். காமன் factors ன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 power 3 and இங்க 2 power 1. கரெக்ட்டா? இங்க 17 power 1, இங்க 17 power 1. highest common factor அப்படின்றப்ப நமக்கு எது வரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த காமன் இருக்கு பாத்தீங்களா? இப்ப 2 power 3 2 power 1 காமன். கரெக்ட்டா? அடுத்தது 17 power 1 17 power 1 காமன்.
பட் ஹையஸ்ட் அப்படின்றப்ப நல்லா பாருடா, இதுல இருந்து எடுக்கிறப்ப லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் எதுவோ அதுதான் நீங்க எடுக்கணும். என்ன தங்கம்? லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுலே சின்ன எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 2க்கு 1 அப்படின்ற எக்ஸ்போனன்ட் வந்திருக்கு, 3 அப்படின்ற எக்ஸ்போனன்ட் வந்திருக்கு. என்ன தங்கம்? 3 அப்படின்ற எக்ஸ்போனன்ட் வந்திருக்கு, 1 அப்படின்ற எக்ஸ்போனன்ட் வந்திருக்கு. சோ இதுல நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா லீஸ்ட் எக்ஸ்போனன்ட், லீஸ்ட் ஸ்மாலஸ்ட் எக்ஸ்போனன்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவாடா? ஃபார் ஃபைண்டிங் என்னது? HCF. For finding HCF you have to choose smallest exponent. So அப்ப 2 power 1 நம்ம இங்க எடுத்துக்கலாம். அடுத்தது 17 அப்படின்றதும் காமன் ஃபேக்டர். இதனுடைய ரெண்டு எக்ஸ்போனன்ட்ஸ் பாருங்க, 17 power 1 17 power 1 தான். So no problem. Least exponent அப்படின்றப்ப 17 power 1. ஓகேவா? So 2 power 1 into 17 power 1 என்னது நமக்கு? 34. Nothing but 2 into 17 இது. 2 into 17 ஓட வேல்யூ என்னடா? 34. ஏன் நம்ம இங்க லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் சூஸ் பண்றோம் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, பாருடா, இந்த இடத்துல நமக்கு 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. பட் அடுத்தது 170 ஓட ஃபேக்டர்ல 2 1 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அப்ப நம்ம காமன் ஃபேக்டர்னு எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த 3 டைம்ஸ் எடுக்கிறோமா இல்ல 1 டைம்? ரிப்பீட்டா வரக்கூடிய, காமனா வரக்கூடிய இந்த ஒரு டைம் தான் நம்ம எடுப்போம். கரெக்டா இல்லையா? இந்த 1 டைம் மட்டும் தான் நம்ம எடுப்போம் காமனுக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்ட பத்தி நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இந்த 2 ஃபேக்டர்ஸ் இங்க அகைன் 170ல வர கிடையாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் தான் எப்போதுமே சூஸ் பண்ணணும். 2 power 1. அதே மாதிரி பாருங்க 17 இங்க 1 டைம், இங்கேயும் ஒரு டைம் வந்துருச்சு. சோ 17 power 1. அதே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க அகைன் இன்னொரு 17 வந்திருந்தாலும் கீழே இங்க இன்னொரு 17 இல்ல அப்படின்னா you will ignore this because நீங்க சூஸ் பண்ண வேண்டியது காமன் ஃபேக்டர்ஸ். கரெக்ட்டா? அதனால you choosing smallest exponent value for HCF. சோ இதே LCM க்கு பண்றோம் அப்படின்னாடா, பாருங்க LCM நான் இங்க செய்யறேன். LCM அப்படின்றப்போ சேம் இந்த 408 ஓட வேல்யூஸ் என்ன? 2 power 3 into 3 power 1 into 17 power 1. 170 ஓட வேல்யூ என்ன? 2 power 1 into 5 power 1 into 17 power 1. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ண வேண்டியது கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல காமன் அப்படின்றதுல எடுக்க போதுல எல்லா நம்பரையும் நீங்க கன்சிடரேஷன்ல எடுப்பீங்க. சோ இப்ப 2 அப்படின்ற ஃபேக்டருக்கு எது கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட்டோ அதை நீங்க எடுக்கணும். சோ 2 பவர்ல நமக்கு எது கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட்? 1 ஆ 3 ஆ? 3 தான் கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட். ஓகேவா? சோ மல்டிபிள் அப்படின்றப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்க கன்சிடரேஷன்ல எடுக்கணும். எல்லா ஃபேக்டர்ஸும் அப்படின்னு எப்படி சொல்றேன்னா, இப்ப 3 வந்து இதுல வருது இதுல வரல அப்படின்றதுக்காக 3 நீங்க இக்னோர் பண்ண கூடாது. Because you are going to see multiple. என்னடா தங்கம்? You are going to find multiple, least common multiple. மல்டிபிள் அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்கும்? இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றப்பதான் மல்டிபிள் கிடைக்கும். கரெக்டா? சோ அப்ப இங்க நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஆல் த ஃபேக்டர்ஸ். பட் காமன் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க 2 power 2 அப்படின்ற ஃபேக்டர் ரிப்பீட் ஆகுது, காமனா வருது ரெண்டுத்துக்கும். அதுல we have to choose the greatest exponent. அடுத்தது 3 அப்படின்றது ஒரு டைம் தான் இருக்கு. சோ அந்த 3 power 1 அப்படியே எடுத்துருங்க. Then 5 அப்படின்றது இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. சோ 5 power 1 அப்படியே எடுத்துருங்கடா. 17 power 1 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. சோ இதுல again greatest exponent எதுன்னு பாருங்க, காமனா. அப்ப பார்த்தோம்னா 1 1 தான் ரெண்டு இடத்துலயும். சோ 17 power 1 எடுத்துக்கலாம். ஓகேவா தங்கம்? நான் சொல்றது புரியுதா? 2 power 3 ஓட வேல்யூ என்ன? 8 into 3 into 5 into 17. 8 3s are என்னடா? 24. 8 3s are 24 into 5 into 17 ஓட வேல்யூ என்ன? 5 into 10 50. 50 plus 35 85. So 24 into 85 multiply பண்ணலாமா இங்க? 85 into 24. So 8 2s are 16. இங்க 5 4s are 20. அடுத்தது 8 4s are 32. 32 plus 10 42. So 0 4 இங்க 20. Okay, 2040. So what is the answer? 2040. LCM of 408 and 170 என்னடா? 2040. So இது வந்து நம்ம இதுல என்ன சூஸ் பண்ற LCM அப்படின்றப்ப காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும், காமன் ஃபேக்டர்ஸ்ல மட்டும் we are choosing greatest exponent. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? காமனா இல்லாத ஃபேக்டர்ஸை இதுல லீவ் பண்ண மாட்டோம். We will take those factors also into consideration. ஓகேவா? HCF அப்படின்றப்ப காமனா இல்லாத ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். சோ அது பேர்லயே வந்துருக்கு, ஃபேக்டர் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? மல்டிபிள் கண்டுபிடிக்கிறோம். சோ இங்க காமனா இல்லாத ஃபேக்டர்ஸையும் எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் இது ரெண்டுத்தோட ஃபைனல் காமன் மல்டிபிள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவாடா? சோ அதனால 3 power 1 5 power 1ல இக்னோர் பண்ணிடக்கூடாது LCM எடுக்கிறப்ப. சோ இது எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல பாருங்க, 408 இருக்கு. 408 expanded formula 2 into 2 into 2 into 3 into 17.
அடுத்தது 117 அப்படின்றப்ப 2 into 5 into 17. சோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாருங்க ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு 2. சோ இதுக்கு ஒரு டைம் 2 எடுத்துருவீங்க. ஓகேவா? சோ அடுத்தது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு 17. சோ இதுக்கு ஒரு டைம் 17 எடுத்துருவீங்க. ஓகேவா? அதுக்காக ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸை நம்ம விட்டுருவோமா? Here we are going to find LCM, மல்டிபிள் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதுவும் நம்ம எடுப்போம். இதுல ரிமைனிங் எத்தனை 2s இருக்கு? 2 டைம் இருக்கு. சோ இந்த 2 2வையும் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது இங்க 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? ஒரு டைம் இருக்கு. 5 எத்தனை டைம் இருக்கு? ஒரு டைம் இருக்கு. சோ அதையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவாடா? சோ இப்ப பாருங்க 2 டோட்டலா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3. சோ 3 டைம்ஸ் இருக்கா? இததான் நம்ம இங்க சொன்னோம். சோ 2 power 3 2 power 1 வரப்ப அது ரெண்டுத்துக்கும் காமனா எடுக்கிறப்ப கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட்டை நம்ம கன்சிடரேஷன்ல எடுக்கணும். சோ 2 power 3 தானே நம்ம எடுத்திருக்கோம். 2 power 3 தான் நமக்கு கரெக்டா வரும். எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல பண்ணி பாக்குறப்ப பாருங்க 2 3 டைம்ஸ் வருது. அடுத்தது 17 அப்படின்றது இது ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு டைம் எடுப்போம். ஓகேவா? எடுக்கிறப்ப 17 power 1 பாருங்க 17 power 1. சரியாடா? அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்கு? 3 into 5 பாருங்க 3 into 5. டேலி ஆகுதா கரெக்டா? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல பண்ணாலும் சரி இல்ல பவர்ஸ் ஆஃப் பிரைம் எடுக்கிறப்போ சரி. சோ உங்களோட ஆன்சர் அகைன் என்ன கிடைக்கும்? 2040. So what are the important points நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது? While considering HCF, common factors you have to take smallest exponent. ஓகேவா? அதுவே HCF அப்படின்னு எடுக்கிறப்ப you will take into consideration only the common factors. இப்போ இதுல 2 17 மட்டும் தான் கன்சிடரேஷன்ல எடுப்பீங்க. அதுல you will choose the smallest exponent. ஓகேவா? இதுல எதுக்கு smallest exponent இருக்கு? 2 power 1 2 power 3 எடுக்க கூடாது. இதுல 17 power 1. சரியாடா? So highest common factor அப்படின்றப்ப அது கான்செப்ட். LCM அப்படின்றப்ப you will choose the greatest exponent for the common factors. You will choose the greatest exponent for the common factors. அது மட்டும் இல்லாம இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காமனா இல்லாம இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸையும் you will take into multiplication because here you are finding the least common multiple. சரியா? அதனால காமனா இல்லாத ஃபேக்டர்ஸையும் நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா தங்கம்? சோ நான் இங்க வந்து உங்களோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிருக்கேன். இது தெரிஞ்சா இது செஞ்சுக்கோங்கடா. இல்ல ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல எனக்கு இந்த மெத்தட்லயே என்னால பண்ண முடியும் அப்படின்றவங்க இதுலயும் செய்யலாம். சரியாடா? சோ இதுல எடுத்து எழுதிடலாமாடா? Your HCF value equals 34 and LCM value equals 2040. சரியா? HCF வந்து பாருங்க இங்க 34. எதை மல்டிப்ளை பண்றோம்? 2 and 17. 2ல இருக்கக்கூடிய லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுக்கிறோம். 17 ஓட லீஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுக்கிறோம். 2 and 17 மட்டும் தான் காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது LCM எடுக்கிறப்ப we are multiplying 2 power 3. ஏன்னா இதுல 2 power 3 கிடைக்குது. இதுக்கு நமக்கு 2 power 1 கிடைக்கும். பட் 2 power 3 2 power 1 நம்ம எதை எடுப்போம்? LCM அப்படின்றப்ப கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுக்கணும். So 2 power 3 into 17 power 1 and remaining விட்டு போயிருக்கிறது என்னது? left over 3 power 1 into 5 power 1. இதெல்லாம் left over factors. பட் அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளைங் we get 2040. சரியாடா? சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ தங்கம் எக்ஸர்சைஸ் 2.1 நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கிறோம். ஓகேவா? Find the greatest number consisting of 6 digits. ஓகேவா? Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. So what do you mean by exactly divisible? So when the number that we have to find, if it is divided by 24, 15 or 36, இந்த மூணு ஃபேக்டர்ல எந்த ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னாலும் your remainder should be equal to 0. கரெக்டா? சோ இப்ப ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அது 24 ஆல டிவைட் ஆகுற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா is there any guarantee that it will be divided by 15 and 36 also? கிடையாது. கரெக்டா? நீங்க ரேண்டமா ஒரு நம்பர் சூஸ் பண்றப்ப இல்ல 24 மல்டிபிள்னு ஒன்னு எடுத்து பண்றப்ப அது 15 ஆலயும் 36 ஆலயும் கண்டிப்பா டிவைட் ஆகுமானா ஆகாது. கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லாஜிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறோம். a number which is going to be exactly divisible by 24, 15, 36 அப்படின்னா that number will definitely be a multiple of these three numbers. கரெக்டா? அதுலயும் தனித்தனியா பார்க்காம என்ன பண்ணணும்? இந்த மூணு நம்பருக்குமே காமனான மல்டிபிளா இருக்கணும். அது கரெக்டா?
if you are going to select a number, that number should be இந்த number எப்படி இருக்கணும், அது வந்து வெறும் 24 ஓட மல்டிபிள் ஆவோ இல்ல 15 ஓட மல்டிபிள் ஆவோ இல்ல 36 ஓட மல்டிபிள் ஆவோ இல்லாம it should be a common multiple for all these three numbers. கரெக்ட்டா? So இப்போ நீங்க அந்த common multiple கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what is the step that you should follow? You have to find the LCM of 24, 15 and 36. கரெக்ட்டா இல்லையா? The number which is exactly divided by 24, 15 and 36 அப்படின்றதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? That number will definitely be a multiple of 24, 15 and 36. So இது நம்ம எப்படி சொல்றோம்? இப்ப 12 அப்படின்ற number 3 ஆல divide ஆகணும் அப்படின்னா this exactly divisible. அதுவும் exactly divisible அப்படின்னா this 12 should be a multiple of 4, 3. கரெக்ட்டா? So 3 4s are 12. So fourth multiple இது இந்த 12 அப்படின்ற number. So it will be exactly divisible. So அந்த method தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். But since we have given 3 numbers as the divisors, அந்த 3 நம்பருக்குமே அது வந்து common multiple ஆ இருக்கணும். கரெக்ட்டா? So we have to find LCM of 24, 15 and 36. So prime factorization இந்த fundamental theorem of arithmetic யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் நீங்க மென்ஷன் பண்ணாததுனால நம்மளுடைய யூஷுவல் மெத்தடுக்கு போறோம். யூஷுவல் மெத்தட்னா என்னது? இந்த 3 நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த L division ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்ப அதை செஞ்சு பார்க்கலாமா இங்க? 24, 15, 36. So I'm going to find a number which will be a common multiple for all these three factors. Correct? So that number will be divided by 24, 15 and 36. All these three factors. Correct? So if I find out panna, so I'm going to take a number prime factor 2. In the 24 அப்படின்றது 2 table போகும். So 12 times. 15 அப்படின்றது போகாது. So 15 அப்படியே எழுதிக்கோங்க. 36 அப்படின்றது எத்தனை times போகும்னா 18 times போகும். Correct? Next என்ன பண்றேன்? I'm choosing a factor 3. 3 4s are 12, 3 5s are 15, 3 6 are 18. Again I am choosing the factor 2. இப்ப 2 அப்படின்றது எடுத்தனா 2 2s are 4, 5 ஆகாது. So 5 அப்படியே எழுதிக்கோமா. 6 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ். அடுத்தது பாருங்க 2 5 3 இது மூணுமே prime factor. So அப்படியே அந்தந்த நம்பருக்கு அந்தந்த factor choose பண்ணிக்கோங்க. 2 அப்படின்றது எடுத்தீங்கன்னா இது மட்டும் 1 டைம் போகும். 5 3 remains the same. அடுத்தது 5 அப்படின்ற factor எடுத்தீங்கன்னா 1 இந்த 5 மட்டும் 1 times போகும். 3 will remain the same. அடுத்தது 3 அப்படின்ற எடுத்தீங்கன்னா this 1 and 1 will remain the same. இந்த 3 எத்தனை டைம்ஸ் போகும்? 1 டைம் போகும். So இப்ப LCM நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்டா? 2 into 3 into 2 into 2 into 5 into 3. All these prime factors should be multiplied. ஓகேவா? இந்த LCM நீங்க அந்த product of primesலயும் I mean power of primesலயும் பண்ணலாம்டா. அது எப்படின்றது வேணா பார்க்கலாம் கடைசியா. இந்த sum கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். 2 3s are 6, 6 2s are 12. So நான் இது வரைக்கும் ஒரு multiplication பண்ணிக்கிறேன். Then 2 5s are 10. இது ஒன்னு பண்ணிக்கிறேன். Okay. Into 3. இந்த 3 இருக்குது பாரு இத தனியா எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 10 ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸி. So 12 3s are அடுத்தது என்னது? 36. 36 into 10 அப்படின்னு இத கொண்டு வரேன். ஓகேவா? 12 into 3. Next 36 into 10 360. So LCM of these three numbers will be 360. சரியா? இத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 360 அப்படின்றது என்னது? It is a number which will be a common multiple for 24, 15 and 36. Which means this 360 will be divided by 24 exactly and 15 exactly and by 36 exactly. Correct? நீங்க இத 36 ஆல டிவைட் பண்றப்ப your remainder will be 0. 15 ஆல டிவைட் பண்றப்போ your remainder will be 0. 24 ஆல டிவைட் பண்றப்போ your remainder will be 0. Because இது மூணு இந்த 24 டேபிள்லயும் வரும் இந்த மல்டிபிள் 15 டேபிள்லயும் வரும் 36 டேபிள்லயும் வரும் எல்லா விதமா நான் சொல்லிட்டேன். சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லடா? அடுத்தது find the greatest number consisting of 6 digits which is exactly divisible. அப்ப அவங்க இதையா நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. Is this a number that is going to be the final answer? கிடையாது. ஏன் இது வந்து நம்மளோட final answer கிடையாது? What is the number that they have asked us to find? The greatest number consisting of 6 digits. There should be 6 digits in the number that we are going to find. இங்க எத்தனை digits தான் இருக்குது? 3 digit number தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A number which is divisible by all these three numbers ன்றத கண்டுபிடிச்சோம். பட் என்ன லாஜிக் இப்ப நமக்கு மிஸ் ஆகுது? 6 digit இருக்கக்கூடிய நம்பர்ன்றது மிஸ் ஆகுது. So what is the greatest 6 digit number that is possible? Greatest 6 digit number நமக்கு தெரிஞ்சது என்னது? 99999. கரெக்ட்டா? So இருக்கலே greatest 6 digit number என்னதுடா? 999999. இதுதான் greatest 6 digit number that we know. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இதுல இந்த நம்பர் எக்ஸாக்ட்டா 24 ஆலே 15 ஆலே 36 ஆலே டிவைட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கரெக்ட்டா?
So இப்போ again என்ன பண்ணணும், இந்த 999 இருக்கு பாருங்க, 9,99,999. இதை உட்காந்து நம்ம 24 ஆல 15 ஆல 36 ஆல தனித்தனியா டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. நமக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸா போகும். கரெக்டா? So greatest 6-digit number which is exactly divisible by 24, 15, 36 அப்படின்றப்ப நம்ம உட்காந்து இந்த 24 ஆல டிவைட் ஆகுதா, 15 ஆல டிவைட் ஆகுதா, 36 ஆல டிவைட் ஆகுதான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா what can we do? We have already found out a LCM, common multiple for all these numbers. Correct? Common multiple for all these numbers 360. அதுவும் least common multiple. So LCM வந்து நம்ம already find out பண்ணி வச்சிருக்கோம். So இந்த 360 அப்படின்றதால இந்த நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது என்னது, 24, 15, 36 ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னு அர்த்தம். புரியுதா புரியலையாடா? 360 அப்படின்ற இந்த LCM of these three numbers, if this number divides this greatest 6-digit number exactly, then this 24, 15 and 36 will also divide this number exactly. Correct? So இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 9,99,999 இந்த greatest 6-digit நம்பரை நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம்? We are going to divide this number by 360. இந்த 360 அப்படின்றது என்னது? It is the least common multiple of the factors that they have given here. 24, 15, 36. இதை உட்காந்து நம்ம தனித்தனியா செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மூணு நம்பருக்கும் காமனா ஒரு மல்டிபிள் எடுத்துக்கிறோம். சோ இப்ப அதை வந்து நம்ம ஃபேக்டரா எடுத்துக்கிறோம் அந்த நம்பருக்கு. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் இப்ப 3 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3 into 4 equals 12. இது ரெண்டும் இந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த 12 அப்படின்றது இதனுடைய மல்டிபிள் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ் ஆபரேஷன் வைஸ் வர்சா. கரெக்டா? சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். சோ 360 அப்படின்றப்ப இது எத்தனை டைம்ஸ் போகும்டா? 2 டைம்ஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3 டைம்ஸ் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 1000 சம்திங் நமக்கு கிடைச்சிடும். சோ என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். 2 டைம்ஸ் அப்படின்னா 2 zeros are 0. 2 6 are 12. So 2 இங்க எழுதுற, ரிமைண்டர் 1. 2 3 sorry இங்க எழுதாத, இங்க எழுது. அடுத்தது 2 3s are 6. 6 plus 1 7. So 720. அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணணும். 9 minus 0 9. 9 minus 2 7. 9 minus 7 2. 2 வருது. So 9 should come down. Correct? So 2799 அப்படின்றப்ப 360 into how many times will give 2799? 7 times நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். or 8 times கூட பண்ணி பார்க்கலாம். because இங்க என்னது, இங்க 100s பிளேஸ்ல 3 இருக்கு. so 3 டேபிள்ல உங்களுக்கு என்னது, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27. but 3 9s are 27 அதே இது எடுக்காதீங்க, அதை விட கம்மி நம்பர் தான் இங்க கிடைக்கணும். either you can choose 360 into 7 or 360 into 8. இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். so 8 செக் பண்ணி பார்க்கலாம். 8 zeros are 0, 8 6 are 48, 8 ரிமைண்டர் 4, 8 3s are 24, 24 plus 4 28. so 2800 something வருது. நமக்கு இங்க 2800 something வரக்கூடாது. அப்ப 360 into 7 ஒரு கவுண்ட் கம்மி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 7 zeros are 0, 7 6 are 42, so 2 ரிமைண்டர் 4, 7 3s are 21, 21 plus 4 25. ஓகேவாமா? so 2520 இங்க. ஓகேவாமா? so ரிமைண்டர் இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? we have to subtract. 9 minus 0 is 9, 9 minus 2 equals 7, 7 minus 5 is 2. So again பாருங்க, இதே 279, இந்த 9 வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க கிடைச்சிருக்கிற அதே நம்பர் கிடைக்குதா இங்க 2799. so எத்தனை டைம்ஸ் போகும் நமக்கு? 7 டைம்ஸ் போகும். so 7 டைம்ஸ் அப்படின்னா 2520. again என்ன நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும்? 279 கிடைக்கும். so அப்ப 9 comes down. okay, so 2799 இதே நம்பர் தான் இங்க கிடைக்குது. so 7 times போகும். what is the number? 2520. what is the remainder that will obtain? 279. இந்த process repeat ஆயிட்டே தான் போகுது. கரெக்ட்டா? ஃபைனலா எங்க நமக்கு வந்து முடியுது? 279. இப்போ இதுல நமக்கு ரிமைண்டர் வருது. what should be the remainder when a number is exactly divisible by some number? the remainder should be equal to 0. இங்க நமக்கு exactly divisible தான் கேட்டிருக்காங்க. சோ இங்க ரிமைண்டர் வரதுனால நமக்கு இந்த greatest 6-digit number இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து exactly divisible கிடையாதுன்றத நம்மளால கன்க்ளூட் பண்ணிட முடியும். சோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த நம்பர் exactly divisible by 316 ஆக முடியாம இருக்கிறதுக்கு ஏதோ obstacle இருக்குது உங்களுக்கு. this remainder இந்த 279 அப்படின்றது obstacle. கரெக்ட்டா? சோ 73 அப்படின்ற நம்பர் 4 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 4 1 is 4. Remainder 3. 3 comes down. அப்ப 4 8s are 32.
ரிமைண்டர் எவ்வளவு வருது 1. அப்போ இந்த 1 அப்படின்றது உங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்ப இந்த 1 என்ன பண்ணிடலாம், இந்த 73 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? What will be the answer? 72. இப்போ இந்த 72 4 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுமானா கண்டிப்பா ஆகும். 4 1 is 4, remainder 3, 2 comes down, 4 8s are 32. So now your remainder is 0. கோஷன்ட் அதேதான். இந்த எக்ஸ்ட்ராவா வந்த ரிமைண்டரை என்ன பண்ணிட்டீங்க, இந்த டிவிடெண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்க பண்ண போறோம். What is the greatest 6-digit number? 99999. So 9,99,999. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ரிமைண்டர் எக்ஸ்ட்ராவா வருது. நமக்கு இங்க ஆக்சுவலி இங்க 0 வரணும், பட் இதுதான் அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய நம்பர். அப்ப அத நான் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். I have to subtract this remainder, எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய இந்த நம்பரை I'm going to subtract from this greatest 6-digit number. So 9 minus 9 என்ன 0, 9 minus 7 2, 9 minus 2 7, 9 9 9. So இப்ப இதுவும் ஒரு 6-digit number தானே. This number will be divisible by 360 exactly, which means when you divide this number by 360, உங்களோட ரிமைண்டர் என்னவாடா இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவாமா? So you will get the same quotient, but your remainder will become 0. இந்த 279 நம்ம இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டதுனால இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்க 360 ஆல டிவைட் பண்றப்ப your remainder will become 0. So இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, this is the greatest 6-digit number. என்னடா, this is going to be the greatest 6-digit number, 999,720. This is the greatest 6-digit number which is divisible by 316 எழுத போறது இல்ல, என்னன்னு எழுத போறோம், exactly divisible. அதுதான் questionல கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு தான் நம்ம இவ்ளோ ஸ்டெப்ஸ் பண்றோம். இல்ல அப்படின்னா நம்ம இதே கூட divisible by 316 போட்டுறலாம். exactly divisible னா என்ன அர்த்தம், your remainder should be equal to 0 ன்னு அர்த்தம். அதனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறோம். This is the number which is exactly divisible by 24, 15 and 36. ஏண்டா நம்ம 360 தானே நம்ம செக் பண்ணோம், எப்படி இவங்க 24, 15, 36 வந்து கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா 360 is a common multiple of 24, 15 and 36. கரெக்ட்டா? அப்போ 24, 15 and 36 are factors of 360. அப்போ இந்த நம்பர் வந்து இத டிவைட் பண்ணுது அப்படின்னா this is also divided by these three numbers அப்படின்றது அர்த்தம். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? இது வந்து நீங்க அந்த படிச்சிருப்பீங்க. அதுவும் இத prime factorization பண்ணி தான் நீங்க இந்த LCM கண்டுபிடிக்கிறீங்க. சோ இந்த LCM உங்களுக்கு எப்படி obtain ஆயிருக்கு, all the prime factors are multiplied. சோ அந்த prime factor வந்து கண்டிப்பா என்னது, இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சோ 360ன்றதே least common multiple of these three numbers. சோ அப்ப 360 ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்றப்ப it will be divided by 24 exactly and 15 exactly and 36 also exactly. செக் கூட பண்ணி பாருங்க. இத 24 ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 15 ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 36 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. it will be exactly divisible. புரியுதாடா? சோ இவங்க சும்மா find a number which is exactly divisible by all these three numbers அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த 360 ஃபைனல் ஆன்சரா கொடுத்துக்கலாம். பட் அவங்க வெறும் find a numberன்னு கொடுக்காம find the greatest number consisting of 6 digits அப்படின்னு சொல்லி ஒரு hint கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்து ஒரு ஸ்டெப், இந்த 360 வந்து நீங்க ஃபேக்டரா வச்சுட்டு 99999 இந்த greatest 6-digit நம்பரை டிவைட் பண்ணி பாக்குறீங்க. அதுல வர ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணது போக what is the remaining number that is left out, 999,720. So this is going to be the greatest number that will be divisible, that will be commonly divisible, exactly divisible by all these three numbers 24, 15 and 36. புரிஞ்சுதாடா? So and in the product of power of primes வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னாடா 24 தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. ஓகே, and 15 தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, 36 செப்பரேட்டா ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ 24 ஓட ஃபேக்டரைசேஷன் 2 12 2 6 2 3 3 1. ஓகே, 15 அப்படின்றப்ப 3 5s are 5 1s are 36 அப்படின்றப்ப என்ன கிடைக்கும், 2 power 2 into 3 power 2 கிடைக்கும். சோ இத நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கடா. நான் ஃபர்ஸ்ட் அந்த LCM மட்டும் சொல்லிடுறேன். சோ 24 எப்படி எழுதலாம், ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ் அப்படின்றப்ப 2 power 3 into 3 power 1. அடுத்தது 15 எப்படி எழுதலாம், 3 power 1 into 5 power 1. 36 எப்படி எழுதலாம், 2 power 2 into 3 power 2. சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. 2 அப்படின்றது காமனா இருக்கு. சோ இதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுக்கணும். LCM அப்படின்னா நான் என்ன எடுக்கணும்னு சொன்னேன், கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட். 2 power 2 the greatest exponent, 2 power 3 or the greatest, 2 power 3 தான். சரியா? அடுத்தது பாருங்க, 3 power 1 இருக்கு, 3 power 2 இருக்கு, இங்க again 3 power 1 இருக்கு. இதுல கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட் நம்ம எதை எடுக்கணும், 3 power 2. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கு, 5 power 1 இருக்கு. சோ 5 power 1.
2 power 3 ஓட ஆன்சர் என்ன 8, 3 power 2 ஓட ஆன்சர் என்ன 9, இங்க 5 இருக்கு. 9 8s are என்ன 72. 72 into 5 அப்படின்றது என்னது 720 ஓட half, which will be equal to 360. இல்ல அப்படினா நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. 72 into 5 it will be equal to 360. So என்ன பண்ணனும்னா செப்பரேட் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு அத ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்ல எடுத்துக்கணும். இதுல 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. சோ 2 எடுக்கறேன். 3 இருக்கு, 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. சோ 3 எடுத்துக்கறேன். அடுத்து 5 லெஃப்ட் ஓவர், அதையும் எடுத்துக்கணும் LCM அப்படின்றப்ப. இந்த காமன் ஃபேக்டர்ஸ்ல என்ன நடக்கணும் அப்படினா you have to consider the greatest exponent. So 2 power 3 இருக்கு, 2 power 2 இருக்குறப்ப greatest exponent எதுவோ அதை நான் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். 3 power 1 இருக்கு, 3 power 1 இருக்கு, 3 power 2 இருக்குதுன்றப்ப 2 is the greatest exponent. So நான் அதை எடுத்துக்கணும். இந்த left overல இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். 5 power 1 அப்படியே எடுத்துக்கலாம். So this is the LCM using fundamental theorem of arithmetic. Okay வாடா? So அடுத்தது இது நல்லா பாத்துக்கோங்க மெயில. என்னன்னா 24, 15, 36 ஓட least common multiple choose பண்றோம். அதுதான் நமக்கு என்னது அடுத்தது நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபேக்டரா இருக்க போகுது, டிவைசரா இருக்க போகுது. சோ அத டிவைசரா வச்சு நம்ம என்ன பண்றோம், the final number is found. This is our final answer. ஓகேவாமா? சோ தங்கம் பாருங்க 8th sum exercise 2.2. What is the smallest number that when divided by three numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? So இது அப்படியே உங்களுக்கு எப்படின்னா அந்த 7th question பாத்தீங்களா இந்த exercise 7th sum. So similar to that. ஓகேவா? So please do watch the 7th sum video. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த 8th sum பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் better idea கிடைக்கும். ஓகேவா? What is the smallest number that when divided by three numbers அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நம்பரை எடுக்கணும். Okay, let a number be here x ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா x வந்து should be divided by 35 and divided by 56 and divided by 91. So இது மூணுமே இப்படி டிவைட் ஆகுறப்ப it should leave a remainder 7. It should leave a remainder 7. அப்படின்னா இந்த நீங்க கண்டுபிடிக்க போற அந்த நம்பர் வந்து it should not be exactly divisible. நீங்க கண்டுபிடிக்க போற நம்பர் என்ன ஆகணும் அப்படின்னா it should leave a remainder 7 in each case. அப்படின்னா என்னன்னா நீங்க கண்டுபிடிக்கிற நம்பரோட 7 வந்து அடிஷனலா இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம இப்படி உட்கார்ந்து ஒவ்வொரு நம்பருக்கும் கண்டுபிடிக்க முடியுமா என்ன நம்பர் அப்படின்றது கிடையாது. சோ இப்ப ஏதோ ஒரு நம்பர் இந்த மூணு ஃபேக்டரால டிவைட் ஆகுது அப்படின்னா that number will be definitely a multiple of these three numbers. ஆமாவா இல்லையா? 12 அப்படின்றது 6 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா this 12 will definitely be a multiple of 6. Exactly divisible நான் சொல்றேன். ஓகேவா? 18 அப்படின்றது 3 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா this 18 is a multiple of 3. ஓகேவா? சோ அப்ப இங்க x அப்படின்ற நம்பர் if it should be divided by 35 or 56 or 91 இது மூணால டிவைட் ஆகணும் அப்படின்னா it should be a multiple of 35, it should be a multiple of 56 and it should be a multiple of 91. So simple என்ன சொல்லிடலாம், it should be a common multiple. It should be a common multiple of 35, 56 and 91. அப்பதான் இந்த மூணு நம்பராலையுமே அது டிவைட் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா 35 ஓட மல்டிபிள் 56ல ஆகாம இருக்கலாம், இதோட மல்டிபிள் 91ல ஆகாம இருக்கலாம். சோ அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இது மூணோட காமன் மல்டிபிள் அப்படின்னு கேட்கணும். சோ காமன் மல்டிபிள் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, smallest number. So the number that should be divided by these three numbers எப்படி இருக்கணும், smallest. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க, least common multiple, lowest common multiple, LCM find out பண்ணும். So for what numbers you have to find LCM? 35, 56, 91. ஏன்னா நீங்க கண்டுபிடிக்கிற நம்பர் இதால டிவைட் ஆகணும்ன்றதா உங்களோட question. So if that number has to be divided by these three factors, that number should be a multiple of these three factors. ஓகேவா? So அப்ப 35, 56, 91க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 35 அப்படின்றது என்னதுடா 5 7s are 35, 7 1 is 7. 56 அப்படின்றப்ப என்னது again 2 அப்படின்றத எடுக்கிறேன். So 2 2s are 4, இங்க 1 அப்படின்னா 8, 2 8s are 16. ஓகேவாமா? So அடுத்தது என்னது 2 14, 2 7, 7 1s are. ஓகேவா? So இதை erase பண்ணிக்கிறேன்டா, இந்த இடத்துல அடுத்த நம்பருக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். So அடுத்தது என்னது அப்படின்னா 91. 91 அப்படின்றது 7 டேபிள் எடுக்கிறேன்னா 7 1s are, remainder 2, 21 7 3s are, 13 1s are. இப்போ 35 நம்ம எப்படி எழுதலாம், இதனுடைய product of power of primes 5 to the power 1 into 7 to the power. இது எப்படி எழுதலாம், 2 to the power 3 into 7 to the power 1.
இங்க என்ன எழுதலாம் 7 to the power 1 into 13 to the power 1. So இப்ப LCM அப்படின்றது எப்படி எடுப்போம்? First common பார்த்துக்கோங்க. Common அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 is only common for all these three numbers. So 7 அப்படின்ற multiple choose பண்ணிக்கோங்க factor. இதனுடைய greatest exponent கண்டு எடுத்துக்கணும். LCM அப்படின்றப்போ நீங்க இந்த காமனா எடுக்கக்கூடிய ஃபேக்டரோட greatest exponent. பட் இங்க ப்ராப்ளமே இல்ல, பிகாஸ் இங்கேயும் 7 பவர் 1 தான், இங்கேயும் 7 பவர் 1 தான், இங்கேயும் 7 பவர் 1. ஓகேவா? சோ அப்ப greatest exponentனால உங்களுக்கு அது 1 தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையுமே கன்சிடரேஷன்ல எடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் LCM. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? 5 பவர் 1, அடுத்தது 2 பவர் 3 into 13 பவர் 1. இதுவும் நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். So 7 into 5 into 2 power 3 ஓட வேல்யூ எவ்வளோடா? 8 into 13. 7 5s are 35. 35 into 8 into 13 எவ்வளோ? 8 into 10 80. 8 3s are 24. So 104. 35 into 104. So normal multiplication லே பண்ணிக்கலாமா? 104 into 35 அப்படின்னா என்னது? 5 4s are 20. 2 remainder. 5 zeros are 0. 2 5 1 is 5. 3 4s are 12. Remainder 1. 3 zeros are 0. 1 3 1 is 3. So 0 4 inga 6 3. So what is the smallest number? 3640. This is the least common multiple of these three numbers. Which three numbers? 35 and 56 and 91. So எடுத்து எழுதலாமா? LCM of least common multiple of 35, 56 and 91 அப்படின்றது என்னது? 3640. Which means this is the smallest number that is possible, which will be divided exactly by 35, exactly by 56, exactly by 91. இதை விட சின்ன நம்பர் உங்களால செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இது மூணாலே காமனா டிவைட் ஆகுற மாதிரி. சோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா क्वेश्चनக்கான ஆன்சரை? இல்ல. என்ன கொடுத்திருக்காங்கன்னா we have found out the smallest number that when divided by three numbers 35, 56 and 91 கண்டுபிடிச்சோம். But it should leave a remainder 7 in each case. அப்போ இந்த நம்பரை டிவைட் பண்றப்போ உங்களுக்கு என்னது? இப்ப 35, 56 இதெல்லாம் டிவைட் பண்றப்போ உங்களுக்கு ஃபைனலா என்ன ஆகுது? ரிமைண்டர் 0 வரும். பிகாஸ் இது அந்த மாதிரி நம்பர் லீஸ்ட் காமன் மல்டிபிள். Since this is the multiple of these numbers, இது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். So your remainder will become 0. அப்ப இங்க ரிமைண்டர் 7 வரணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் சம்ல என்ன பார்த்திருப்போம்? இங்க வரக்கூடிய ரிமைண்டரை எக்ஸ்ட்ராவா இருக்குது நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிருப்போம். இப்ப நமக்கு அந்த அடிஷனல் நம்பர் வந்து இங்க தேவை. இட் இஸ் நீடட் ஹியர். அப்போ இந்த நம்பரோட நம்ம என்ன பண்ணணும்டா தங்க? அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? we have to add that 7 to this number. So 3640 plus 7 எவ்வளோ? 3647. 3640 is a common multiple for all these three numbers. அப்ப 3640 ஓட நீங்க இந்த 7 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will become 3647. அப்போ நீங்க எந்த நம்பரால டிவைட் பண்றப்போ 3647 நீங்க இந்த மூணு ஃபேக்டர்ஸ்ல எந்த ஃபேக்டரால டிவைட் பண்ணாலும் you will get a quotient and the remainder என்ன கிடைக்கும்? 7 அப்படின்னு கிடைக்கும். புரியுதாடா? சோ அப்ப நம்ம ஒரு இடத்துல செக் பண்ணி பார்த்தறலாமா? இப்போ 3647 divided by 7 அப்படின்னு பண்ணி பார்க்கலாமா? சாரி 35 பண்ணி பார்க்கலாமா? So 35 ones are 35. Remainder 1. இங்க 4 comes down. So 14 அப்படின்றது பத்தாது. So we'll add a 0 in the quotient and again 7 comes down. So 4 times எடுக்கிறேன். அப்ப 4 times எடுத்தேன் அப்படின்னா 4 5s are 20. 0 remainder 2. 4 3s are 12. 14. So பாருங்க 147 minus 147. Again you check with 56. 3647 divided by 56 அப்படின்னா எடுக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 digits எடுத்துருவீங்க. So அப்ப 364க்கு calculate பண்ணும். 56 into 6 எடுக்கலாம். 6 6 are 36. Remainder 3. 6 5s are 30. 30 plus 3 33. So remainder என்ன? 4 இங்க 4 plus 4 8. இது 5 1 ஆயிடும். So 287. 287 அப்படின்றப்போ 5 times. இதை விட சின்ன நம்பர் தானே. அப்ப இதுக்கு previous count எடுக்கலாம். 5 6 are 30. So 0. Remainder 3. 5 5s are 25. 25 plus 3 28. பாருங்க 287 minus 287. 7 in each case கிடைக்குதா? இதே மாதிரி 90 வந்து நீங்க செக் பண்ணி பாருங்கடா. கரெக்ட்டா வரும். 7 ரிமைண்டரா வரும். சோ ஏன்னா 3640 அப்படின்றது it is exactly divisible. So 7 ரிமைண்டரா வரணும்னா I have to add that 7 to this number. Simple. அவ்வளவுதான். இந்த நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிளா இருக்குது. சோ இது கூட ரிமைண்டர் 7 வரும்னா அந்த 7 இதோட ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான். நீங்க previous sumல என்ன பார்த்திருப்பீங்க? சப்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க. இதுல ஆட் பண்றீங்க. அவ்வளவுதான்டா தங்கம். So this is your number. Final answer. 3640 is the number which will be divided by all these three numbers, leaving a remainder 7 in each case. So this is our final answer.
புரியுதாடா எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றது? you are finding a LCM and the LCM அப்படின்றது நம்மளோட ஆன்சர். பட் அதுல ரிமைண்டர் 7 அப்படின்னு கொடுத்துட்டதுனால we are adding 7 to this LCM and we are taking that as final answer. சாரிடா, இது ஃபைனல் ஆன்சர் இல்ல, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 3647 அப்படிங்கறத நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சோ என்னடா, the smallest number when divided by 35, 56 and 91 leaving remainder 7 is nothing but 3647. So இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அது பாத்துக்கோங்க, இத எடுத்து எழுதிட வேண்டாம். பிளஸ் 7 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எது ஆன்சரா கிடைக்குதோ that will be your final answer. because இந்த ரிமைண்டர் 7 வரணும்னு சொல்லிருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவாமா, புரிஞ்சுதா? சோ பாப்பு பாருடா, இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் எக்ஸசைஸ் 2.2 9th சம். Find the least number that is divisible by the first 10 natural numbers. So similar to the 8th sum. Least number that is divisible by the first 10 natural numbers na, that number will definitely be a multiple of all these 10 natural numbers. So what are the first 10 natural numbers? Natural numbers start with 1. Appo 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Correct ma? So இப்ப find the least number that is divisible by the first 10 natural numbers na, இந்த 10 natural numbers ஆலயும் divide ஆகக்கூடிய அந்த number கண்டிப்பா will be a definitely be a multiple of all these 10 numbers. Correct? So what we have to find multiple அப்படின்றப்ப we have to find LCM. It should be a common multiple of all these 10 numbers. அதுலயே least number நான் அவங்களே mention பண்ணதுனால the LCM that you are going to find will be the answer. ஓகேவா? சோ அப்ப நம்ம இதுக்கு LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூசுவல் மெத்தட்லயே கண்டுபிடிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாத்தையும் ஒரே இதுல எடுக்கிறேன்டா. so that இங்க 1 அப்படின்றது no problem. so அடுத்து நான் 2 எடுக்கிறேன். அப்ப இந்த 1 அப்படியே எழுதுவோம். 2 எத்தனை டைம்ஸ் போகும்? 1 டைம் போகும். 3 அப்படியே எழுதலாம். 4 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். 5 அப்படியே இருக்கும். 6 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ். 7 அப்படியே இருக்கும். 8 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ். 9 அப்படியே 10 எழுதிக்கும். then sorry 10 இல்ல, 10 5 டைம்ஸ் போகும். ஓகே, அடுத்தது 2 again அதே சூஸ் பண்றோம். 1, 1, 3 போகாது. so 2 போகும் அப்படின்னா 1, 5, 3, 7. 4 is an even number, so 2 ல டிவைட் ஆகும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். 9, 5. சரியாமா? so இப்ப இதுல ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எதுன்னு பாருங்க. 3 ரிப்பீட் ஆகுது. so 3 டேபிள் சூஸ் பண்ணலாம். 3, 1, 1, 3 எத்தனை டைம்ஸ் போகும்? 1. இங்க 1 ஆயிடுச்சு ஆல்ரெடி. 5 அப்படியே எழுதிக்கும். 3 எத்தனை டைம்ஸ் போகும்? 1 டைம். 7, 2, 9 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். 5. again 5 ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்காடா. இங்க பாரு 5 ரிப்பீட் ஆகுதா? 5 எடுக்கலாமா? so 5, 1, 1, 1, 5 என்னது? 1 டைம்ஸ் போகும். 1, 7, 2, 3, 1. so இப்ப இந்த 7, 2, 3 ரிப்பீட் ஆகல. also it is a prime factor. so இது அப்படியே எடுக்கும். ஓகேவா? 7 இங்க எல்லாமே 1, 1, 1, 1, 1, 2, 3, 1. அடுத்த 2, 3 ல என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாமா? 1, 1, 1, 1, 3, 1. so அடுத்த 3 எடுக்கலாமா? so 3 எடுத்தோம்னா 1, 1, 1, 1, 10 டைம்ஸ் இந்த 1 உண்டு. so அடுத்தது பாருடா, இப்போ LCM அப்படின்றப்ப இந்த மல்டிபிள், இந்த காமன் மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். so 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1, 2, 3 டைம்ஸ் இருக்கு. 2 to the power 3. 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1, 2 டைம்ஸ் தான் இருக்குது. so 3 to the power 2. அடுத்தது 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் இருக்கு. so 5 to the power 1. 7 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் இருக்கு. so 7 to the power 1. so 2 to the power 3 ஓட ஆன்சர் என்ன? 8. 3 to the power 2 ஓட ஆன்சர் என்ன? 9. 5 to the power 1 5. 7 to the power 1 is 7. so 8 9s are 72. 5 7s are 35. 72 into 35 பண்ணலாமாடா இங்க? 72 into 35 அப்படின்னா என்னது? 5 2s are 10. ரிமைண்டர் 1. 5 7s are 35. 35 plus 1 36. 3 2s are 6. 3 7s are 21. so 0 6 plus 6 12. Remainder 1. 1 plus 3 4. 4 plus 1 5. 2 இங்க 2520. so LCM என்னதுடா? இதனுடைய LCM equals 2520. மேம் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெருசா போகுது, டிஃப்ரெண்டா இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி 1 1 எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், நம்பரை இங்க மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்றவங்க
என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் கான்செப்ட் பார்த்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அப்ப இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. எப்படிடா? ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ். சோ 1 அப்படின்றது என்னது? 1 பவர் 1. 2 அப்படின்றது என்ன? 2 பவர் 1. 3 3 பவர் 1. 4 அப்படின்றது 2 பவர் 2. 2 into 2 தான் 4. So 2 power 2. 5 அப்படின்றது it is a prime factor. So 5 power 1. 6 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 2 power 1 into 3 power 1. 7ன்றது prime factor. So 7 power 1. 8 எப்படிடா தாங்க எழுதலாம்? It is a composite number. So primeல எழுதுறப்ப 2 power 3. 9 அப்படின்றது 3 power 2. 3 square தான் 9. 10 அப்படின்றது என்னது? 2 power 1 into 5 power 1. 2 5s are 10. So இப்ப நம்ம fundamental theorem of arithmetic பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? We have to choose the first common இருக்கக்கூடிய factors நம்ம எடுக்கணும். பாருங்க 1 power 1 இருக்கு. So அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். என்னமா? LCM க்கு என்ன பண்றோம்டா தங்க இங்க? 1 power 1 into 2 எடுக்கிறோம். So 2 power 1, 2 power 2, 2 power 1, 2 power 3, 2 power 1. So LCM க்கு நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? You should choose the greatest exponent. So 1 பெருசா 2 பெருசா இல்ல 3 பெருசா அப்படின்றப்ப 3. So 2 power 3 choose பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னாடா? I'll change the color. So 3. So 3 power 1, 3 power 1, 3 power 2. இதுல greatest exponent என்ன? 3 க்கு 3 power 2. So அதையும் நம்ம இங்க choose பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது என்னம்மா? 5. So 5 எங்க இருக்கு பாருங்க? 5 power 1. இங்க ஒரு 5 power 1. So 5 power 1 தான் ரெண்டு இடத்துலயும். So greatest exponent அப்படினாலும் அங்க என்னது? 1 தான். அடுத்தது 7. 7 power 1. வேற எங்கேயாவது இருக்கா பாருடா 7 power 1? அவ்வளவுதான். So 7 power 1 எழுதியாச்சு. So இந்த 1 power 1 ஸ்டார்டிங்ல இங்க எழுதிட்டோம். பாருங்க ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க. எல்லாமே சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் பண்ணிருக்கேனா? ஓகே. So இப்ப greatest exponents எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி எழுதிட்டோம். இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துருச்சானு செக் பண்ணுங்க. எல்லாமே இங்க நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துட்டோம். So ஓகே. ரிமைனிங் என்னமா? 2 power 3 னா என்னது? வேல்யூ 8. 3 power 2 ஓட வேல்யூ என்ன? 9. 3 into 3 9. So 5 power 1 ஓட வேல்யூ 5. 7 power 1 ஓட வேல்யூ 7. சரியா தங்கம்? இது இந்த சைடு இருக்கட்டும். இது என்னது? 8 9s are 72. 5 7s are 35. So அதே 72 into 35 இங்க கிடைச்சிருக்கா தங்கம்? So 72 into 35 ஓட ஆன்சர் என்ன பார்த்தோம்? 2520. So இப்படியும் சிம்பிளா LCM கண்டுபிடிச்சிடலாம். இல்ல எனக்கு இது தெரியல, இதுல கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட் எடுக்கிறப்ப நான் ஏதாவது விட்டுருவேனோன்னு பயப்படுறவங்க இப்படி பண்ணலாம். இல்ல இதுல நான் 1 1ன்றப்ப எதையா மிஸ் பண்ணிடுறவங்க இதுல பண்ணலாம். சோ இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல நம்ம ஒவ்வொரு நம்பரையும் எக்ஸ்பிரஸ் பண்றோம். சோ அதுல இருந்து நம்ம we are choosing the greatest exponent for each factor. அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் கூட விட்டு போயிடக்கூடாது. அவ்வளவுதான்டா. சரியாடா? புரிஞ்சுதா? ஈஸி தானே? பாத்துக்கிறீங்களாடா?